காட்ட போறண்டி. வாமா. ஐயா, வீட்டு வேலைக்கு சகாயமா ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னீங்களே. ஆமா. அதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த பொண்ணு வெளியூருங்க, இல்லாத அனாதை. சுறுசுறுப்பா வேலை செய்யும், சுட்டித்தனமா இருக்கும். எள்ளுன்னா எண்ணெயா இருப்பா. விவரமான பொண்ணு மாதிரி தான் தெரியுது. குணமும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உன் பேர் என்ன சொன்ன? கௌரி. சரி, உள்ள வாமா. என்னம்மா அப்படி பாக்குற? இந்த சென்னையில இப்படி ஒரு பழமையான வீடா இருக்கேன்னு பாக்குறியா? என் கிராமத்து வாழ்க்கையை நான் மறக்க கூடாதுங்கிறதுக்காக நானே பிளான் பண்ணி கட்டினது. ஆமா, இப்படி பணக்கார வீடு மாதிரி இருக்குன்ட்டு சம்பளம் அதிகமா கொடுப்பேன்னு நினைக்காத. 10 பைசா தரமாட்டேன். ஆனா உனக்கு என்னென்ன எப்பப்ப தேவையோ அதை கரெக்டா செய்வேன். ஏன்னா வேலையில ஒரு சின்சியாரிட்டி இருக்குன்னு பாத்தியா, அதுக்கு தான். நீங்க சம்பளம் ஒண்ணும் தர வேண்டாம். நீங்க தந்தாலும் நான் வாங்க மாட்டேன். எனக்கு வேலை தான் முக்கியம். வெரி குட். நான் எதிர்பார்த்த வேலைக்கார பொண்ணு நீ தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா, எதுக்கு ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? இல்ல, காத்து தான் வெளியில இருந்து விசு விசுன்னு வருது. எதுக்கு கரண்ட் வேஸ்ட் பண்ணணும்னு தான். ஓகே ஓகே, ஆரம்பத்திலே ஹார்ட்ட டச் பண்ணிட்டேன். யுவர் அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்ம். இது கிச்சனு, அது கொல்லப்புறம். உன் வேலையை நீ ஆரம்பிக்கலாம். அடேங்கப்பா, கத்திரிக்காய்க்கு கையங்காலம் முளைச்ச மாதிரி இருக்கே. நீ எங்க சுறுசுறுப்பா இருக்க போறியோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனா நீ உன் சொந்த வீடு மாதிரி நினைச்சு சுத்தமாக்கி உன் திறமையை நீ காமிச்சிட்ட. எல்லாரும் உணர்ந்து கொள்ள நீ ஒரு சாதாரண வேலைக்காரியே அல்ல, அதையும் தாண்டி அற்புதமான வேலைக்காரி. இந்தா வீட்டு சாவி, பத்திரமா பாத்துக்க. வெளியே வெளியே போகணும்னா வீட்டை பூட்டிட்டு தான் போகணும். எனக்கு வசூல் இருக்கு. நான் கோயம்பேடு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வர்றேன். வரட்டா? என்னம்மா இதுக்கு போய் கால்ல விழுகிற? நான் மார்க்கெட்டுக்கு தானே போறேன், கோட்டைக்கா போறேன். வந்த நாளே என்ன நம்பி இந்த வீட்டு சாவியை ஒப்படைச்சிட்டீங்களே. உன்ன மாதிரி நேர்மையான பொண்ணை நம்பி வீட்டை மட்டும் இல்லம்மா, நான் நாட்டையே ஒப்படைக்கிறேன். நான் வரட்டுமா? சாமி படத்துக்கு போட வரும்போது 10 முழம் பூ வாங்கிட்டு வாங்க. 10 முழம் எதுக்குமா? 2 முழம் போதும். கிள்ளி கிள்ளி வச்சுக்கலாம். அதனாலதான் சாமி படத்தை எல்லாம் சின்ன சின்னதா வாங்கி மாட்டிருக்கிறேன். பாத்தியா? ஐயோ, சாமி கிட்ட கஞ்சத்தனம் காட்டக்கூடாது. சாமி என்ன, அவங்க தாத்தனே வந்தாலும் என் கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன முழிக்கிற? போக போக பாரு, என் கொள்கைக்கு உன்னைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கிறேன். என்னடா வீடே மாறி இருக்கு? வாசல்ல கோலம் போட்டிருக்கு, மாயில வேற கட்டி இருக்கு. நம்ம வீடு இவ்வளவு டீசெண்டா இருக்க சான்ஸே இல்லையடா. அதுதானே. அங்க வர்ற ஒரு வில்லேஜ் பிகரு. ஆமாண்டா. ஏதோ ஒரு பார்ட்டி புதுசா குடி வந்திருக்குடா. பாத்தியாடா நம்ம அப்பன வீட்டை யாருக்கோ விலைக்கு வச்சுட்டு நம்மள பிளாட்பாரத்துல படுக்க வச்சான் தண்டலு. இந்த வீட்டை தண்டா எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஆளு. எனக்கு உனக்கு பின்னால இருக்க கார் செட் இருக்குல்ல, அதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. சும்மா இருடா, போய் விசாரிச்சு பாப்போம் வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ கூஸ்மி. என்ன இங்கிலீஷ்? தமிழ்ல கேள்றா. என்னங்க வீட்ல யாருங்க? கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? யாரு? உங்களதான். யார் வேணும்? இந்த வீட்டுல தண்டல் பாண்டின்னு ஒரு மாக்கியா இருந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்காரு? எப்ப கிளப்பி விட்டீங்க? நீங்க யாரு? நாங்க 2 பேரும் உங்க பிள்ளைங்க. அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். என்னது? இவரை பார்த்தா சர்க்கஸ்ல வர பஃபூன் மாதிரி இருக்காரு. உங்களை பார்த்தா ரிங் மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. அவர் பிள்ளைங்க மாதிரி தெரியலையே. எதுக்கு ஒரு ஓரமா உட்காருங்க, அவர் வந்தா கேக்குறேன். ஏது உஷாவா? பாத்தியாடா, நம்ம சொந்த வீட்டுல எவ்வளவு ஒருத்தி ஓரமா உட்காருன்னு சொல்ற அளவுக்கு நம்மள நம்ம அப்பா அச்சிக்கப்படுத்தினா. பாத்தியாடா, வெண்டக்கா சைஸ்ல இருந்துகிட்டு நம்மள எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறா பாரு. அதானே. வாங்கடா. அப்பா முதல்ல நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா உள்ளவா. ஏன்பா எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண? யாரை கட்டி வீட்டை வித்த? நான் எதுக்குடா வீட்டை வைக்கிறேன்? பார்லிமெண்டே வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா யார் அந்த பிள்ளை? யாராவது பணம் வாங்கிட்டு திருப்பி தராங்களா? இங்க கூட்டி வந்துட்டியா இல்ல வேற ஏதாவது மேப்படி பிசாவா? ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கனால நீங்க அப்படி நினைச்சிட்டீங்களாடா? உள்ள வாங்கடா, பேசிக்கிடுவான். வாங்கடா வாங்க. நில்லுங்க. இது வீடு. ஷூ எல்லாம் கழட்டிட்டு வரணும். என்னடா ஷூ எல்லாம் கழட்ட சொல்ற? புது பழக்கமா இருக்கு. அதானே
நம்ம என்னைக்கு சூழலாம வீட்டுக்குள்ள போயிருக்கோம்? குளிக்கும் போது கூட சூப் போட்டு தானே குளிச்சிருக்கோம். எல்லாம் நேரம்டா. சரி சரி கரெக்ட். எல்லாம் அந்த பெருசு பண்ற வேலை. நல்லாவே அதிகாரம் பண்ற. இத அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்பதான் அவனுக்கு சரிப்பட்டு வருவானுங்க. இல்லங்க, மறுபடியும் எதுக்கு நிக்க? போய் கை கால்லாம் அலம்பிட்டு வாங்க. குளிச்சிட்டே வரதாயி. டே சிவா, என்ன இந்த வீட்டுல ஆதிக்கம் தலைவரிச்சு ஆடுது, அதிகாரம் தூள் பறக்குது, என்ன கலக்க வழக்குன்னு ஒண்ணுமே புரியலடா. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. சரி வா கிணத்தடியில போய் யோசிப்போம். இந்த மாதிரி சவுண்ட கொடுத்து விரட்டினா அவனுக்கு உருப்பிட்டுருவானுங்க. நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா, நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களாடா? டேய், நீ போடுற கண்டிஷனுக்கு எந்த தேசத்துல இருந்து வேலைக்காரி வருவான்னு கேட்டீங்கல்ல, வந்துட்டாடா. இனிமே இந்த பொண்ணுதான் ஆல் இன் ஆல் பவர்ஃபுல் வேலைக்காரி. என்னது வேலைக்காரியா? இப்ப பம்முடா வர்றா. சும்மா இருங்கடா. பொண்ணு வந்த பிறகுதான் வீடே கொஞ்சம் லட்சணமா இருக்கு. நீ ஏமா பயப்படுற? வாமா இப்படி. இவங்க என் பசங்க. அவன் பேரு சிவா, இவன் பேரு விச்சு. ஓ, எனக்கு நல்லா தெரியுமே. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே, ஒரு அமைதி, ஒரு தெளிவு, ஒரு வீரம். கேட்டீங்களாடா? என் இருக்கிற குணம் பூரா உங்ககிட்ட அப்படியே இருக்குன்னு அந்த பொண்ணு கரெக்டா சொல்லுது. அந்த பொண்ணு சொன்னா நம்பிடுறதா? ஏன்பா உங்ககிட்ட இல்ல அதெல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு இருக்க? டே சிவா, வெளியில என்ன பார்த்துட்டு சர்க்கஸ் பப்புன்னா ஒன்னே ரிங் மாஸ்டர்னா, இப்ப நம்ம அப்பனை பார்த்தவன அமைதி, தெளிவு, வீரம் அப்படி இப்படின்னு பொட்டிய போடுறாடா. ஜெகஜால கில்லாடிடா இவ. எதுக்கு 8 அடி கேப் விட்டு எச்சரிக்கையா நிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லன்னா டேஞ்சர். ஓகே ஓகே. இந்தாமா, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. உள்ள இருக்க இரும்பு பெட்டியில வச்சு பத்திரமா பூட்டு சரியா பூட்டிருக்கான்னு நல்லா இழுத்து பாத்துக்க. சரிங்கய்யா. யோ, இது உனக்கு நல்லா இருக்கா இல்ல நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என்னடா இது? என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சு கண்ணுல பணத்தை காட்டிருக்க நீ? சாமியாச்சு காட்டிருக்கா நீ? எப்படா காட்டுவேன்? பெத்த அப்பங்கிட்டே நீங்க முகமுடி ஓட்டு கொள்ளையடிக்க வந்தவங்களாச்சே. அது என்னைக்கோ ஒரு நாள் சந்தர்ப்பம் சொல்ல ஆட்டிய போட்டது, அத மறக்கலையா நீ? எப்படா மறக்கிறது? வாங்கடா சாப்பிடுவான். முகமுடி கொள்ளக்காரங்களா வேறே வச்சுட்டேன் நீ. அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த தவறுகளே. இங்க என்ன இருமுடி கட்டிக்கிட்டா இருக்கான்? சோத்தை சாப்பிட்டு போவானா, மறுசோறு வாங்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஒரு பயபக்தியோட சாப்பிட விட மாட்டேன் பண்ணி. மிளகு ரசம் உடம்புக்கு நல்லது, நல்லா சாப்பிடுங்க. ஆமா, சாப்பிடுறதுல நான் கவனிக்காம விட்டேன். என்னமா கையில கட்டு? அது ஒண்ணும் இல்லையா, காய் நறுக்கும் போது கத்தி பட்டுடுச்சு. நீ என்னத்துக்கு காய் நறுக்குன? இந்த பயில என்னத்துக்கு இருக்கானுங்க? இவனுங்களை நறுக்க சொல்ல வேண்டியதானே? காய் நறுக்கிறத கெட்டிக்காரங்க அந்த வேலையாவது உருப்படியா செய்யட்டும். என்ன நக்கலப்பா உனக்கு? டே சிவா, பாத்தியா? காய் வெட்டும் போது கை நறுக்கிட்டான். சென்டிமெண்ட் டச்சிங். கட் அவுத்து பார்த்தாடா குட்டு நானு தெரியும். இருக்கா. ஆமா, இது மிளகு ரசம் சொல்லி தானே ஊத்துன? ரசமா இது? ஒரு ருசி, குணம், மனம் ஏதாவது இருக்கா? எங்க அப்பா வச்ச ரசத்தை நீ குடிச்சிருக்கியா? கரெக்ட். அது ரசம். இது என்ன ரசம் இல்லாம காப்பில ஊத்துற டிக்காசனா? இதுக்கு அதுவே மேலு. இந்த அரிய கண்டுபிடிப்ப சொல்றதுக்கு தான் 3 தடவை ஊத்தி குடிச்சியாக்கு. பின்ன சாப்பிட்டு பார்த்தா தானே கரெக்டா ரிசல்ட் சொல்ல முடியும். என்னடா இந்த பார், தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்தாமா, அந்த சாம்பாரை ஊத்த. அம்மா தாயே, நம்ம நல்லா வாய்க்கு ருசியா சமைக்கிறோம், அதனாலதான் இவனுக்கு 2 பேரும் இந்த கட்டு கட்டுறாங்கன்னு தப்பு கணக்கு போட்டுறாத. ஏதோ கொடுமைக்கு முழுங்கிட்டு இருக்கோம். பொய் சொல்றதுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னா உங்க 2 பேத்துக்கு தாண்டா கொடுக்கணும். ஏண்டா குருட்டு கோழி தவுட்ட முழுங்குற மாதிரி கப்புன்னு முழுங்கி போட்டு இப்ப என்ன சொட்டையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்கம்மா ஓம்பேர் உள்ள ஐட்டு தக்கனா? என்னது? வெண்டக்கா. வேணாக்கா. அக்காவா? கத்திய தூக்குற அளவுக்கு வந்துட்டியா நீ? இருக்கட்டும். அப்பா, நாளைக்கு என்னோட பிறந்த நாள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். கொடு. இல்ல, அதுக்கு பணம் 1000 ரூபாய் வேணும். அது நீங்க தான் தரணும். ஏய், நீங்க 2 பேரும் என்னடா பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க? இப்படி சாதனை எதுவும் பண்ணாம பிறந்த நாள் கொண்டாடுறதே தப்பு. அதுலயும் நீ அடுத்தவன் காசுல கொண்டாடணும்னு நினைக்கிற பாரு, அது மன்னிக்க முடியாத தப்புடா. அடுத்தவங்க காசு ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா காசு, எங்க 2 பேரும் சேர வேண்டிய காசு. ஒரு 1000 ரூபாய்க்கு பெற மாட்டோமாங்க. இங்க பாருங்க, 100 ரூபாய் கிட்டதான் செலவாகும். உங்க பிறந்த நாளை இங்கே கொண்டாடுங்க. இனிப்பு பலகாரம் எல்லாம் நான் செஞ்சு தரேன். ஹோட்டலுக்கு போய் வெட்டி செலவு பண்ணாதீங்க. உன் பிறந்த நாளை கொண்டாடணும்னா கௌரி சொன்ன மாதிரி இங்க கொண்டாடு. ஹோட்டலுக்கு போனீங்கன்னா முக்கா தொட்டு தர மாட்டேன். பாத்தியாடா நாமைய? அதானே, புதுசா வந்த வண்டிகள் அவசரத்துக்கு சட்டம் போட்டு போறான். அதை நம்ம அப்பா அமல்படுத்துறாரு. மொத்தத்துல அரசாங்கம் மாதிரி ஆகி போச்சா நம்ம வீடு. இவனமோ அப்பாக்கு பைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி பண்டா பண்ணிட்டு போறான். டேய், இனிமே நமக்கு சில்லறைக்கு டிங்கி தான். நான் எங்கேயும் சமாளிச்சுக்கிறேன். ஆனா நீ என்கிட்ட கடன் கேட்கிறவளை வச்சுக்கிறாத. அம்மா டிக்கெட் வேணுமா? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. ஏய் கபாலி, மரியாதையா பணத்தை எடுத்துரு. இன்னைக்கு உன்கிட்ட பணத்தை வாங்காம நான் போக மாட்டேன். எறா பணத்தை. இல்ல தலைவரே. என்ன நொல்ல தலைவரே? போடா. நீ கொடுக்க வேண்டிய பணத்தை இதை வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். போடா.
என்னப்பா டிக்கெட் வேணுமா? வேணாங்க. ஏன் ஏற்கனவே வாங்கிட்டியா? இல்லைங்க. படமாக்கத்தானே வந்த? நோனோ. அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? சும்மா டைம் பாஸ். காலையில 10 மணிக்கு வேலை வெட்டி இல்லாம ஒரு இளம் வாலிபன் தியேட்டர் வாசல்ல டைம் பாஸ் பண்றான்னா இந்தியாவை எப்படா காப்பாத்துறது? நெவர். சிவா ஹவுஸ்ஃபுல். லாக்ல எவனாவது இருப்பா, வாங்கிக்கலாம். நீ பார்க் பண்ணிட்டு வா, நான் ட்ரை பண்றேன். ஓகே. 20 20 20 20 என்னம்மா டிக்கெட் வேணுமா? ஆமா. ஒரு டிக்கெட் எவ்வளவு? என்னம்மா உன் லவரோட வந்திருக்க? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? முகத்துலதான் சந்தோஷக்கலை துள்ளுதே. அப்ப 2 டிக்கெட் தானே, 200 ரூபா கொடுத்துறேன். 2 டிக்கெட் 200 ரூபாயா? ஆமா, ஃபேமிலியா இருந்தா 50 ரூபா, பேச்சலரா இருந்தா 75 ரூபா, லவ்வரோட வந்தா 100 ரூபா, பிக்ஸட் ரேட். யோ, இது ரொம்ப அநியாயம். பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கு, பணத்துக்கு ஏன் இப்படி அலையற? நான் மட்டுமா அலையிறேன்? நாட்டுல பியூன்ல இருந்து பெரிய ஆபீசர் வரைக்கும் இதுக்கு தானே அலையிறாங்க. அதிகமா பேசாத, 50 ரூபா சேர்த்து கேட்பேன். சிவா, ஒரு ஆளு டிக்கெட்டை பயங்கர விலைக்கு வித்துட்டு இருக்கான். எவ்வளவு? ஒரு டிக்கெட் 100 ரூபாயா? லவரோட வந்திருக்கல 200 ரூபாய் கொடுன்னு கேக்குறான். நீ ஜர்னலிஸ்ட் தானே, இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேக்குறதா? இப்ப தாக்குறான் பாரு. சீக்கிரமா போயிட போறான். ஏய், நீ லவ்வருங்கற அந்த அம்மா தள்ளிட்டு வந்தாங்குது. எதிரா உண்மை எதுவா இருந்தாலும் ஜோடிக்கு 200 ரூபா. இங்க பாரு, நீ தான் டிக்கெட்டை தரம் பிரிச்சு வித்துட்டு இருக்க பிளாக் மார்க்கெட்டா? ஆமா, அதுக்கு என்ன இப்ப? என்ன இப்பயா? உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு கொடுத்துருவேன். நான் பத்திரிக்காரன் தெரியுமா? போலீஸ்காரங்களே என்ன பார்த்து பயப்படுவாங்கடா. நீ என்ன பெரிய தாதாவா இல்ல பிஸ்தாவா? அவனுங்களுக்கே தண்ணி ஆட்டுறவன்டா. நீ என்ன ஆளுங்கட்சி மந்திரியா? மந்திரிகளுக்கே ஃபைனான்ஸ் பண்றவன்டா. நீ என்ன தண்டல் பாண்டியனா? ஆமாண்டா டாய். அப்பா என்னது? அப்பா புள்ளையா? போச்சு போச்சு போச்சு, என் மானமெல்லாம் போச்சு. போச்சு போச்சு போச்சு, என் கௌரவம் எல்லாம் போச்சு. ஆஃப்டர் ஆல் 100 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்க வக்கில்லாத பொண்ணோட நீ சினிமாவுக்கு வந்திருக்க. நீ எல்லாம் என் பிள்ளையடா. ஏப்பா, இது ரொம்ப டூ மச். நீ நினைச்சா அந்த ராஜேஸ்வரி தியேட்டரை விலைக்கு வாங்கலாம். அந்த அளவுக்கு உண்ட வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அதை விட்டு தியேட்டர் வாசல்ல அவ்வளவு கூட்டத்துல பிளாக்ல டிக்கெட் கேடா, அதுவும் கூவி கூவி தரம் பிரிச்சு அநியாய விலைக்கு வித்திருக்க. ஒன்னால எங்களுக்கு இந்த வடமல்லி ஏரியால இருந்த மரியாதையை போச்சுப்பா. என்னடா உனக்கு பெரிய மரியாதை போச்சு? என்ன போச்சா? ஒப்பே வித்தது போக பேலன்ஸ் டிக்கெட் ஓன்ட்ட இருக்கான்னு ஏன்ட்ட கேக்குறாங்க. நிறுத்துறா, உங்க வடவள்ளி மரியாதை கிழிக்கிறது எங்களுக்கு தெரியாதாக்க? டேய் சிவா, இந்தியாவிலேயே ஒரு பெரிய விஐபியோட பொண்ணா பார்த்து தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வாடகை டிரஸ் போட்ட பொண்ணோட இனிமே சுத்துறத பார்த்தேன், தொலைச்சு புடிவேன் ஜாக்கிரதை. அந்த பொண்ணோட ரேஞ்ச் என்ன நீ தெரியாம பேசிட்டு இருக்க? அவ யாருன்னு தெரியுமா உனக்கு? யாரா அவ? அது தெரிய வேண்டிய இடத்துல தெரியும். ஒண்ணு எனக்கு இப்ப தெரிய வேணாம். 2 பயிர்களும் சேர்ந்துகிட்டு என் கொள்கைக்கு எதிரா ஏதாவது திட்டம் போட்டங்க, அலுமினிய தட்டை கொடுத்து பழனி அடிவாரத்துல நிப்பாட்டிடுவேன். பிச்சை தான் எடுக்கணும், ஜாக்கிரதை. ஆமா, பழனி நேர வடபழனியா தென்பழனியாடா? இவன் யாரா அவன் தட்டப்பே கொடுத்த மாதிரி எந்த பள்ளின்னு அட்ரஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா? என்ன ஐயா இது கோவமா திட்டிட்டு போறாரு? அதுவா, எங்க அப்பா யாருக்கும் பணம் கொடுத்து பாரு போல இருக்கு. அவன் சரியா வட்டி கேட்டாதனால புலம்பிட்டு போறாரு. ஏன் நீங்க 2 பேரும் தின்னுட்டு வீட்ல தண்டமா தானே இருக்கீங்க? போய் அந்த பணத்தை வாங்கி கொடுக்கறது. எதே எதே என்னடா பாத்தியாடா வெண்டைக்கா என்ன சொல்லிட்டு போகுதுன்னு? போற போக்க பார்த்தா நம்ம அப்பனே தூக்கி சாப்பிடா போல இருக்கு. இந்த வீட்டுல நமக்கு மான மரியாதை எல்லாம் போச்சுடா. சரி விடுறா, இனிமே என்ன பண்றதுன்னு சொல்லு. என்ன பண்றது? ஏதாச்சும் மாஸ்டர் பிளான் பண்ண வேண்டியதா? முருகா, என் பையன் என் ரூட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு. என் லட்சியப்படி அவனுக்கு ஒரு கோடீஸ்வரன் பொண்ணு மனைவியா வர நீ வழிய காட்டியே தீரணும். அப்பா, என்னப்பா இப்படி கேவலமா பொறுக்குற? தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க, மானத்தை வாங்காதப்பா. இது ஒண்ணு அட்வான்ஸா வச்சுக்க. ரூட் கிளியர் ஆனதும் மீதி 99 அப்புறம் செட்டில் பண்றேன். டேய், அங்க போனது 2 நாளைக்கு முன்னாடி தியேட்டர்ல பிளாக்ல டிக்கெட் கேட்டு பிரச்சனை பண்ண பொண்ணு மாதிரிடா இருக்கு. அதே பொண்ணுதான்ப்பா. 2 கருப்பு பூனைகளோடையும் ஒரு சஃபாரி பூனையோட போகுதே, என்னடா விஷயம்? அப்பா, அந்த பொண்ணோட அப்பா டெல்லியில பெரும் புள்ளிப்பா. சென்ட்ரல் மினிஸ்டரா? அவங்களுக்கெல்லாம் குருநாதர். அது மட்டும் இல்ல, இப்ப பல கோடிக்கு அதிபதி. ஏன் பம்பர் லாட்டில லம்பா அடிச்சிருப்பானோ? இல்லப்பா, இந்த 50 ரூபா நோட்ல ரவுண்டா பார்லிமெண்ட் கட்டடம் போட்டிருக்குமே, அதுவே அவருக்கு சொந்தமாயிடுச்சு. நிறுத்துறா, நான் ஒரு நாளைக்கு எத்தனை 50 பாக்குறேன், எனக்கிட்டே கப்சா உர்றியா? அந்த கட்டடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதுரா. இங்கிலீஷ்காரன் இந்தியா விட்டு போகும்போது அந்த கட்டடத்தை அவங்க தாத்தாட்ட கொடுத்துட்டு போயிட்டான். நடுவுல அது கேஸ்ல இருந்துச்சு, இப்ப அது அவங்க சைடு தீர்ப்பாயிடுச்சு. அதான் இந்த பந்தா பாதுகாப்பெல்லாம். டேய் சிவா, நீ அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணிட்டு தானே இருக்க? இல்லப்பா. ஏண்டா? நீதான் அந்த பொண்ணு அன்னைக்கு தியேட்டர்ல திட்டிட்டல, அவ பணம் வந்ததுக்கு அப்புறம் பெருசா பிகு பண்ணிக்கிட்டா. எனக்கு மட்டும் ரோஷம் இல்லையா?
அவன் கிடக்குறான்னு விட்டு தள்ளிட்டேன். டேய் உன்கிட்ட இல்லாதெல்லாம் இப்ப ஏன்டா வெட்டியா வரவழைக்கிற? அதுவும் இந்த நேரத்துல வரலாமாடா? அவளை பாரு, அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்துல கொடை பிடிக்கிற மாதிரி அவ கருப்பு பூனைகளை புடிச்சிட்டா. டேய் சிவா, அந்த பார்லிமெண்ட் கட்டடத்துக்குள்ள என்னைக்காவது இந்த பாண்டியன் நுழையணுங்கிற ஆசைய அந்த பொண்ணை வச்சு தாண்டா நிறைவேற்றிக்கணும். நீ தாண்டா எப்படியாவது மனசு வைக்கணும். அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. மேடம் மேடம், அன்னைக்கு தெரியாம தியேட்டர்ல திட்டினதுக்கு மன்னிச்சுக்கங்க. என் பையன் உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்ணா. அவங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கயா. நாட்டுல அவங்க எல்லாருக்குமே வேண்டியதா போயா. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, பாத்தியா என்ன பந்தா பண்ணிட்டு போறா? சொன்னா கேக்குறியா நீ? டேய் பணக்காரினா பந்தா பண்ண தாண்டா செய்வா. எப்படியாவது அவளை கணக்கு பண்றா. அப்ப தாண்டா நீ என் புள்ள. என்னாச்சியா? யோ வண்டி எதுக்கு வழியில நிப்பாட்டிட்ட? இதுக்கு மேல 1 கிலோமீட்டர் கூட ஓட்ட மாட்டேன் வண்டியை. முதல்ல பெட்ரோல் காசு குடியா. அட பாவி, அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டியா? சாயங்காலம் பேட்டாவோட தர்றேன். பெட்ரோலுக்கே காசு இல்லங்கற பின்னங்க பேட்டை கொடுக்க போற. காலையில டிஃபன் கூட வாங்கி தரல, பசி தாங்க முடியாம தவிக்கிறேன். காசு குடியா மரியாதையா? தர முடியாதா? என்ன பண்ணுவீங்கப்பா? சுட்டு விடுவேன். டேய் டம்மி துப்பாக்கில குண்டு இல்லன்னு எங்களுக்கு தெரியும்டா. குண்டு இல்லன்னு தெரியும். திருப்பி அடிச்சனா மண்ட பொளந்துடடி. நான் அப்பவே இந்த டிராமால வேண்டான்னு சொன்னேன், கேட்டிங்களா? இப்ப பாருங்க எவ்வளவு ப்ராப்ளம். மாச கடைசி வேற, பணம் இல்ல. நான் உண்மையெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லிட போறேன். எது? உண்மை சொல்ல போறியா? அப்ப அப்பாட்ட அப்ரூவ் ஆக போறியா? கங்கா வேணாம். எங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாது. அந்த ஆளு 90% புத்திசாலி, 10% ஏமாளி. அந்த ஏமாளித்தனத்தை வச்சு தான் நாங்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். கெடுத்து விட்டு போயிடாத. இந்நேரம் அப்பாட்டா சிவா உன்னைய பத்தி ஆஹா ஓஹா அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுருப்பான். அவர் நம்பி இருப்பாரு. அவசரப்பட்டு நீ இந்த கோஷ்டியோட சேர்ந்துடாத. பார்லிமெண்ட்டுக்கு சொந்தக்கார பொண்ணோட காரு பாதியிலே நிக்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் மேடம். விச்சு, அப்பா. என்னடா வழியில நின்னுட்டீங்க? என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லப்பா, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. என் அமெரிக்கன் டாலரும் சிங்கப்பூர் கரன்சி தான் இருக்கு. இந்தியன் மணி ஸ்டாக் இல்ல. அதனால ரிசர்வ் பேங்க் மேனேஜர்ட்ட செல்லார்ல கான்டாக்ட் பண்ணேன். அந்த ஆளு பணத்தை எடுத்துட்டு ஓடி வந்துகிட்டு இருக்காரு. அதான் வெயிட்டிங். ஏன்னா அப்பா பக்கத்துல வச்சு இவ்வளவு சீப்பா பேசிட்டு இருக்க? அப்பா நினைச்சாரா பல பெட்ரோல் பங்க்ல விலைக்கு வாங்கலாம். நீ மட்டும் ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அப்பா பல கட்டையில எடுத்து மோதல வீசி இருக்க மாட்டாரு. உனக்கு இப்ப என்னடா வேணும்? டேங்க ஃபுல் பண்ணணும்ப்பா. ஓஹோ, இந்த இத வச்சு டேங்க ஃபில் அப் பண்ணிக்க. இதுக்கு பேரு கட்டா? உன்னை எவனோ தப்பு தப்பா வளர்த்துக்காப்பா. எப்பா இத வச்சு இந்த டேங்க ஃபுல் பண்ண முடியாது. இந்த டேங்க தான் ஃபுல் பண்ண முடியும். சரி, இப்ப உங்களுக்கு என்னடா வேணும்? என்ன திருப்பி திருப்பி என்ன வேணும் என்ன வேணும் கேட்டுட்டு இருக்க? அப்பா இந்த மாதிரி எமர்ஜென்சி நேரத்துல நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதான் பின்னாடி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பண்டில் எடுத்து அப்படியே கூட. என்னடா வச்சு? தேங்க் யூடா. எப்பா மறுபடியும் ஒத்தத்தால கையில கொடுத்து பண்டல்னு போயிடாத. மனசு வருதா பாரு. குடுப்பா. இந்த புடுங்க விடுங்கற. அம்மா, நீங்களும் மகாராணி மாதிரி இருக்கீங்க. என் பையனும் மகாராஜா மாதிரி இருக்கான். அவனை கோயில்ல கண்டுக்காம வந்துட்டீங்கன்னு சொல்லி கோயில் படிக்கட்டுல அழுது பிறண்டு கதறிட்டான். அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள பெரும் கூட்டமே கூடிருச்சுமா. சாரி அங்கிள். அங்கிளா? ஆமா அங்கிள், கோயில்ல சிவாவை நான் சரியா கவனிக்கல. 2 பிளாக் கேட்ஸ் வந்ததுக்கே நீங்க கவனிக்காம வந்துட்டீங்களே. 1000 காரோட பவனி வந்தீங்கன்னா நீங்க கவனிச்சுக்கிட்டா இருப்பீங்க. மின்னல் மாதிரில போவீங்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள். சிவா தான் என்னோட ஹஸ்பண்ட் நான் அப்பயும் முடிவு பண்ணிட்டேன். நீ அப்பா புறப்படுங்க, எங்களுக்கு பல ப்ரோகிராம்ஸ் இருக்கு. ஓகேடா. ஆமா, இது எதுக்கு உனக்கு? பூனைக்கெல்லாம் பேட்டை கொடுக்கணும். பூனைக்கு பேட்டாவா? பெட்ரோல் தான்ப்பா பூனைட்டான். நீ வா 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 வா. பூனை பேட்டா? அட அத போய் எதுக்கு பெருசா திங்க் பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு காலையில டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. எஸ் சார். டேய் சிவா, அந்த கங்காவையே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா நிஜமாவா சொல்ற? பின்ன என்ன காமெடிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அந்த கங்காட்ட சொல்லி அவங்க அப்பா அம்மாவை இம்மிடியேட்டா என்னைய வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லு. அப்பா அவளுக்கு அப்பா அம்மா இல்லையேப்பா. இல்லையா? இல்ல, அவங்க அப்பா அம்மா மெட்ராஸ்ல இல்ல டெல்லியில இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். டெல்லி பார்ட்டி அடிக்கடி டச் வச்சுக்க. பவர் எங்கிட்டு இருக்கோ அந்த பக்கம் ஜாஞ்சிருவாங்க. மைனாரிட்டியை மறந்துடுவாங்க. பாத்துக்க. ஹலோ ஹலோ சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாங்க மேடம். ஹலோ யாருங்க? அமெரிக்கா பில் கிளிடனா? சாரி சார், மேடம் டைட்ல இருக்காங்க. டைட்னா பிஸி அர்த்தம்யா. பகல்ல மாப்பான்னு கேக்குறேன். வணக்கம் டெல்லி மேடம். வணக்கம். திடீர்னு இப்படி வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. டேய் சிவா, கௌரிய சீக்கிரம் அந்த ஆரை தட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. 5 நிமிஷத்துல எடுத்து சொல்றப்பா. அப்பா எல்லாம் நம்ம ஏற்பாடுதான். இவங்க ரேஞ்சுக்கெல்லாம் கேவலம் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கப்படாது. இருந்தாலும் என்னுடைய முகத்துக்காகவும் என்னுடைய அன்பு கட்டளைக்காகவும் இணங்கி இங்க வந்திருக்காங்க. கடுகளவு மரியாதை குறையப்படாது. வாழ்க்கையில இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு காரியம் பண்ணிருக்க. உனக்கு சோறு போட்டு வளர்த்தது வீண் போகலடா ஏன் ராசா. மத்தவெல்லாம் மண்ணை போட்டு வளர்க்கறான். நீ மட்டும் சோறு 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 உயிரை வாங்குற. ஏப்பா இவங்க என்ன பொம்பளை மந்திரியா? அந்த ரேஞ்சில இருக்கிறவங்க தான் சிவா கட்டிக்க போற பொண்ணு, எனக்கு மருமகளா வர போறவங்க.
என்னமா அரண்டு போய் நிக்கிற? ஆரத்தி எடுமா. போக அவரு 1 2 3 போடு. அதுக்கு மேல மேடம் பிடிக்காது. சின்னதா நல்ல சென்டிமெண்ட். மேடம் முத வந்திருக்கீங்க. வலது கால எடுத்து வச்சு பங்களாக்குள்ள வாங்க. நீங்க எந்த காலம் எடுத்துட்டு போங்க, அவர் எடுக்காரு. டப்பா எடுத்துக்கிட்டு வலது காலம் இடது காலம். ஹலோ, உட்காருங்க. டேய் சிவா, போய் ஃபேனை போடுறா. கரண்ட் இல்லப்பா. கரண்ட்லாம் இருக்குதுடா. ஃபீஸ் கேரியரை நான் தாண்டா கழட்டி வச்சிருக்கேன். எடுத்து போடுறா. இத போய் சத்தமா சொல்லிட்டு இருக்காத. பசங்க கரண்ட்டை வேஸ்ட் பண்ணிடுறாங்கன்ட்டு ஒரு எக்கனாமிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஜூஸ் கீஸ் எதுவும் சாப்பிடுறீங்களா? எலுமிச்சம்பளம் இருக்கு, புளிஞ்சு கொண்டு வர்றேன். அப்பா என்ன நீ அவங்கள்ட்ட போய் எலுமிச்சம்பளம் ஜூஸ் பத்தி பேசிட்டு இருக்க? அவங்க வாய் கொப்பளிக்கிறதே ஆப்பிள் ஜூஸ்ல தான், அவங்க மூஞ்சி கழுவுறதே பாதாம் மில்க்ல தான். அவங்க ரேஞ்சா தெரியாம பேசிட்டு இருக்க. ஏப்பா நீ திருந்தவே மாட்டியா? சும்மா இருடா. இந்த மில்க் ஐட்டம் மோர் இருந்தா கலக்கி எடுத்துட்டு வரட்டுங்களா? இருக்குதோ என்னமோ பந்தாவா சொல்லிவிட்டேன். உங்க வீட்டு வேலைக்காரி என்னமோ 50 வயசு கிழவின்னு சொன்னீங்க. பார்த்தா எங்க இருக்கா? இவதானே, அது அந்த 50 வயசு கிழவியோட பேத்தி. நம்ம போட்ட பிளான எங்க அப்பா அப்படியே நம்பிட்டாரு. இனிமே நம்ம ரூட் கிளியர் தான், ஜாலி தான், மேரேஜ் தான். உங்களுக்கு என்னமோ ஜாலி தான். ஆனா பிளாக் கேட்ஸ் தான் டபுள் பேட்டா கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? இதுக்கு தான் எங்க அப்பா நிறைய டம்மி நோட் வச்சிருக்காரு. டபுள் பேட்டா என்ன, ட்ரிபிள் பேட்டாவே கொடுக்கலாம். நாம போடுற டிராமா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. அதே மாதிரி தானே நம்ம லவ் யூ நினைப்பாரு. நீ வேற, இந்த 2 பிளாக் கேட்ஸ பார்த்தா எங்க அப்பா மிரண்டு போயிருக்காரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேத்து கல்யாணத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம்னு இருக்கேன். பேசலாமா? அதுக்கு அவசியமே இல்ல. எல்லா ஏற்பாடும் நீங்களே பண்ணிடுங்க. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் கொடுக்கணும். அவங்க வெளிநாட்டுல வேற இருக்காங்க. கல்யாணத்துக்கு நேரம் வந்துருவாங்க. முகூர்த்த நாள் கூட நீங்களே குறிச்சிடுங்க. எனக்கு டைம் ஆச்சு. நான் நிறைய ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணனும். சிவா, போய் பத்திரமா வழி அனுப்பி விட்டு வா. இதோ அனுப்பி வச்சு வந்துறேன். டேய் சிவா, கங்காவுக்கு மம்மி டாடி ரெடி. போண்டா மாதிரி ஒரு அப்பா, பூரி மாதிரி ஒரு அம்மா. டேய் இவர் நம்ம மாங்கா பார்ட்டில அது அப்ப. இப்ப பைனாப்பிள்ரா. பைனாப்பிளா? என்னடா சொல்ற? பைனாப்பிள் வியாபாரம் பண்றாருன்னு சொல்றேன். அது மட்டும் இல்ல, இப்ப சினிமால மிகப்பெரிய கேரக்டர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கேரக்டர் பின்னு பின்றாரா. அங்க பாரு, மேல யார கூப்பிடுறாரு பாரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் படத்துல நடிக்கிறேன். ஹிந்தியில சல்மான் கான், அமீர் கானுக்கு அப்பாவை ஆக்ட் பண்றேன். அத சொல்லுவீங்களா? கேட்டுக்கப்பா, நான் வர சொல்லணுமா? அப்ப இவங்க யாரு? இவங்கள கேட்டீங்களா? இவங்க இந்த படத்துல எனக்கு ஒய்ஃப் ஆக்ட் பண்றாங்க. அடுத்த படத்துல அம்மாவை ஆக்ட் பண்றாங்க. டுயல் ரோல். ரெட்டம்மாவா? ஹிந்தி தெரியுமா? அதர் கண்ட்ரி லாங்குவேஜ் கூட தெரியும். கங்கா, இனி உன்னோட அப்பா அம்மா பிரச்சனை சால்வ். பிரவி நடிகனே, ஒரிஜினல் டெல்லி கெட்டப்புக்கு மாறிக்க. பகத் சுக்ரியா. என்னடி ஒரு வாரமா உன் ஆளையே காணோம்? எங்க அக்கா தலைப்பிரசவத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டால, என் மச்சான் அவருக்கு சோறாக்கி பட சொல்லி கூப்பிட்டாரு. அதான் போயிருந்தேன். பாத்துடி, சோறாக்கு கூப்பிட்டு செட்டப் பண்ணிட போறாரு. என்னடி டிரைவர் இல்லாம ஒரு கார் வருது? பேய் கார் மாதிரி இருக்கு. ஏய் வண்டி, அது நின்னதுல ஒண்ணு போகும்டா. ஏய் வண்டியை காணடா. வண்டியே காணாமா? புறா புறா புறா. புடி 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 புடி. நல்ல வேலைடா, வண்டி வர வழியா முட்டி மோதி நிக்குதுடா. அப்பாடி, புசு புசுன்னு மூச்சு வாங்குதுடா. டேய் இது வேற நடு காடா இருக்கு. இங்க பல மிருகங்கள்லாம் வரும். நீ வேற டம்மி மிருகங்களை கண்டாலே பயப்படுவ. சரி சீக்கிரமா வண்டியை தள்ளி போலாம். நானு ஒரிஜினல் டைனோசருக்கே பயப்பட மாட்டேன். ஏண்டா, சின்ன பிள்ளையில கர்நாக பாம்ப துண்டு மாதிரி தோல்ல ஓட்டு நடந்தேன் நானு. பாம்ப பத்தி யார்கிட்ட பேசுற? மேல பாம்பு. மேல மேல பாம்பா?
என்னாச்சுங்க என்னாச்சு பாம்பு கடிச்சிட்டுங்க பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல எங்க தங்கிங்க தைரியமா இருப்பா பயப்படாதீங்க இனிமே ஒண்ணும் ஆகாது ராத்திரி பூரா தூங்காம இருக்கணும் நம்ம ஊர் வைத்தியர் பக்கத்துல தான் இருக்காரு வாங்க போய் பார்க்கலாம் எந்திரிப்பா சிவா எப்பா பேப்பர்ல படம் பார்த்தது போறோம் எந்திரி என்ன அவளை வந்திருக்க படம் கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் ஜாம் ஜாம் பண்ணியாச்சு அது போக கங்காவுடைய அம்மா அப்பாவுக்கு தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல ரூம் போட்டாச்சு அது மட்டும் இல்லப்பா கல்யாண ரிசப்ஷனுக்கு மியூசிக் டைரக்டர் சிற்பியோட கச்சேரி அரேஞ்ச் பண்ணியாச்சு அதெல்லாம் இருக்கட்டும்டா கல்யாணத்துல பொண்ண நம்ம கார்ல வச்சுதான் ஊர்வலமா கூட்டு வரணும் ஞாபகம் வச்சுக்கங்க சரிப்பா இதுல கங்காக்கு பட்டு புடவை நகைங்க எல்லாம் இருக்கு இதுல கௌரிக்கு சேலை இருக்கு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க எப்பா அது போக உனக்கு வேட்டி சட்டை பனியனு அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரை யூஸ் பண்ணிக்கிட்டு கோமனா அது அத போய் சத்தமா பேசிக்கிட்டு பக்கத்துல பொம்பளை பிள்ளை இருக்கு ஆமா இல்லாட்டினாலும் கோமனா பார்ட்டின்னு தெரியாதாக்கா டேய் விச்சு அப்பா இந்நேரம் ஊர் புறா வசூல் பண்ண பணத்தை எண்ணி பீரோல அடுக்கி வச்சுட்டு இருப்பாரு நம்ம போட்ட பிளான் படி கச்சிதமா பேசி காரியத்தை முடிக்கிறோம் ஓகே அசையாம அப்படியே நில்லு அப்படியே திரும்ப நாங்க முகமூடி கொள்ளைக்காரங்க ஆமா உயிர் மேல ஆசை இருந்தா பீரோல திறந்து உள்ள இருக்க பணத்தை பூரா அள்ளி அப்படியே சாக்கரை கட்டி கையில கொடுத்துரு இல்ல இல்லன்னா என்னடா பண்ணுவீங்க என்ன பண்ணுவோமா இது எங்க வாங்கின கத்தி தெரியுமா யமதர்ம ராஜாட்ட வாடகைக்கு வாங்கினது உசுரை எடுக்காம விடாதீ இந்த கத்தியை வாங்குறதுக்கு யம தர்மராஜாட்ட வரைக்கும் ஏண்டா போனீங்க நம்ம சமயக்கார முனியாண்டிட்ட கேட்டிருந்தா குறைஞ்ச வாடகைக்கு வாங்கி கொடுத்துருப்போம்ல பணத்தை அடியா பணம் தானே சார் 5 வட்டிக்கா 7 வட்டிக்கா வாங்கி சொல்றா நம்ம கிட்ட வட்டி கேக்குறான் என்னப்பா அடிக்கடி ஏரியா மாத்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துல வச்சு சுடுங்கப்பா உங்களுக்கு எவ்வளவுப்பா பணம் வேணும் அது வந்து எங்களுக்கு இப்ப 20,000 தான் தேவை அதை மட்டும் இப்ப கொடு ஒரு 125 ரூபா வாங்கிக்கங்கப்பா கல்ல சொல்றா தரேன் அன்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் எடியா மாமா என்ன இதே மாதிரி நாங்க அப்பப்ப வருவோம் வர்றப்ப எல்லாம் பீரோல ஒட்டித்தான் நிக்கணும் ஏதாச்சும் சாவிய காணாம் பீரோல காணான்னு கப்சா கட்டின மண்டைய தனியா கவி கொண்டு போய் செம்மறி ஆடத்துல மலிஞ்ச வரைக்கும் வித்துட்டு போயிரும் ஜாக்கிரதை ஃபாலோ மீ நானுமா உன்னையவே கூப்பிட்டான் அவன் என்ன கூப்பிட்டான் ரொம்ப சேட்டை பண்றான் அவன் போயா நீ வாடா பீரோ நிறைய பணம் இருக்குது 20,000 மட்டும் வாங்கிட்டு போறாங்க தொழிலுக்கு புதுசா இருப்பாங்களோ யாருக்கிட்ட ஏய் விச்சு அப்பாட்ட இருந்து இவ்வளவு ஈஸியா பணத்தை வாங்க முடியும்னு நினைக்கவே இல்லடா உசுருக்கு பயந்து கேட்ட பணத்தை அள்ளி கொடுத்துட்டாரு இல்லன்னா அவர்ட்ட சல்லி காசு வாங்க முடியுமா ஆமா அதுவும் கரெக்ட் சரிதா உனக்கு சரி 50% தேங்க்ஸ் உடனே கார் எடுத்து போய் டேங்க் ஃபுல் பண்ற ஏதோ முகமூடி கொள்ளக்காரங்கள்ட்ட பணத்தை பறி கொடுத்த மாதிரில இருக்கீங்க பணத்தை பறி கொடுத்தது உண்மைதான் அதுக்காக நான் ஒண்ணும் கவலைப்படல என்னப்பா சொல்ற டேய் அவனுக்கு 2 பேரும் எடுத்துட்டு போனது ஒரிஜினல் நோட்டு இல்லடா இந்த மாதிரி ஏதாவது ஏடா கோட நடக்கும்னு தெரிஞ்சு நான் சேஃப்டிக்கா வச்சிருந்த டம்மி நோட்டு டம்மி நோட்டா டேய் விச்சு பாக்க அப்பாவை மாதிரி இருக்கிறா 16 வயசுல சப்பான் அடிக்கிற மாதிரி இந்த அடி அடிக்கிறீங்க ஏப்பா உன்னை அடிக்கிறாங்க ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா டிப்ஸ் குடுக்கிறது தப்பாயா அழகப்பட்டது டிப்ஸுக்கு மறுபடியும் என்னையா தர்மம் தர்மம் தப்பாயா அதுக்கு போய் இவ்வளவு வேற சேர்ந்து ஒரு அப்ராடிய போட்டு அடிக்கிறாங்க ஐயா ஐயா டிப்ஸ் கொடுத்ததுக்கா இந்த அடி அடிக்கிறீங்க சார் இவன் டிப்ஸ் கொடுத்த என்ன நோட்டு தெரியுமா சார் டம்மி நோட்டு சார் டம்மி இதுக்கெல்லாம் காரணம் நான் கிடையாதுங்க வேற யாரு எங்க அப்பே அந்த சண்டாளை எப்பயுமே பீரோல்ல நல்ல நோட்டு தான் வச்சிருப்பான் சரி நான் போன அன்னைக்குன்னு பார்த்து ஒத்த பக்க பிரிண்டால டம்மி நோட்டு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சியா நானும் அதை தெரியாதரமா அள்ளிட்டு வந்து இங்க சப்பளை பண்ணிட்டேயா இந்த அறிவுகட்ட பரதேசி பயிலும் காசுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டாங்க நான் ஓட்ட பேசல இங்க பேசிக்கிட்டு கேட்டான் ஐயா ஏதோ தெரியாதரமா நடந்து போச்சு இந்த ஒரு தடவை மன்னிச்சு என்ன விட்டுருக்கியா இனிமேல் செய்ய மாட்டேன் ஒப்பனை காட்டுவியா எங்க அப்பனையா ஆமா கையெடுக்க காட்டுறேன் விட்டா நீ ஓடிடுவேன் அப்படி பரம்பரையில பிறக்கல கௌரவமான தாப்பனுக்கு பிறந்த பிறந்தா சொன்ன எங்க அப்பா களவாணி பையன்ல சொல்லிட்டனா உங்களுக்கு எங்க அப்பனை தானே காட்டுறேன் ஆமா. கைய பிடிக்க காட்டுறேன் கைய பிடிக்க காட்டன காட்டுறேன் காட்டுறேன் பெட்ரோல் பங்க்ல வந்து பெருமாளி அடிக்க வாங்க போ இருங்க நான் முன்னால போறேன் நீங்க பின்னால ஃபாலோ பண்ணி வாங்க போ முடிஞ்சா டேய் பாண்டுரங்க பண்டரி பாண்டுரங்க பண்டரி
என்னப்பா எது கெட்ட கணக்கு பயந்துட்டியா? நான் ஏன்டா பயப்படுறேன்? மணி 4:30 ஆகுது. மார்கழி மாசம் விடிய விடிய தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள மூதேவி கூப்பிடாமே வந்துருவாடா. நாங்க இருக்கும்போது மூதை உள்ள வருதாக்கா. யாப்பா அப்பா நேத்து ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்து வந்து நைட் 2 மணிக்கு தான் படுத்தோம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து எழுப்பா. ஏன் உயிரை வாங்குற? பர்றா சர்றா. வெளிய பெருமாள் பக்தர்கள்லாம் பக்தியோட பஜனை பாடிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்களும் கூட சேர்ந்து பக்தியோட பஜனை பாடினீங்கன்னா உங்களுக்கு நல்ல புத்தி வரும்டா. பெரியவங்களை கும்பிட்டா பெருமாளை கும்பிட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க. அதேதான் நானும் சொல்றேன். அப்ப கும்பிட்டா பிள்ளைய கும்பிட்ட மாதிரி. நீ போய் நல்லா விழுந்து பிறண்டு கும்பிட்டு கொஞ்சோண்டு விபூதி அள்ளி கொண்டாந்து மேல விளாசிட்டு போய் படுப்பா. தூக்கத்தை கெடுக்காதா? டேய், நான் சொல்றபடி போய் பெருமாள் பாட்டு பால்ல டீ போடுறதுக்கு சுடு தண்ணி வச்சிருக்கேன். கொண்டு வந்து மூஞ்சில கொட்டி. மூஞ்சிலியா? டேய், வர வர இந்த மனுஷன் தொல்லை தாங்க முடியலடா. இதுக்கு ஏதாச்சும் முடிவு கட்டாசியமா? முடிவுதானடா. இந்த மார்கழி மாசம் முடிகிற வரைக்கும் ஏதாவது ஹோட்டல்ல ரூம் எடுத்து தூங்குவோம். அப்பதான் நமக்கு நிம்மதி. கரெக்டா சொல்லடா. அதுக்கு காசு அதான் உன் அவசரத்துல பின்னாடி ஒரு பீரோ இருக்குல்ல, அது ஒரு ஓரத்துல கைய வச்சா தீந்துது. பரவாயில்லடா. இதுலயே இப்ப பார்த்தாலும் குறியா இருக்காங்களே. அப்ப பீரோ பிரட்டி விட்டத்துல போட்டுற வேண்டியதுதான். படுக்கை இனிமேல் விட்டத்துலதான். பாண்டுரங்கா பண்டரிநாதா சாமிகளே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓ ஓ ஓ. பக்தர்களே வாங்க. எங்க பஜனை பாடல் உங்களை தட்டி எழுப்புச்சா? யோ, உங்க பஜனை பாடல் எல்லாம் ஒண்ணு எங்களை தட்டி எழுப்பல. எங்க அப்பா தான் எங்களை திட்டி அமைச்சிருக்காரு. சரி சாமி, அதெல்லாம் இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பழைய பாண்டுரங்காவை ஓதிக்கிட்டே திரிவீங்க? என்னப்பனே செய்யறது? எங்க அப்பன் பாட்டெல்லாம் இதைத்தானே சொல்லி கொடுத்துட்டு போனான். இப்படி ஓல்ட் டைப்ல பாடிட்டு இருந்தீங்கன்னா அவன் ஊரை காலி பண்ணிட்டு பக்கத்து ஏரியாவுக்கு போயிடுவான். இப்பெல்லாம் மக்கள் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. அதனால ஏதாவது லேட்டஸ்டா பண்ணாதான் மக்கள் உங்க ஜோதியில வந்து கலந்துப்பாங்க. என்னடா அது? அப்படிப்பட்ட டியூன் எங்க கைவசம் இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த பொட்டி? பழைய விலைக்கு விட்டு வேற தொழில் பார்க்க வேண்டியதா? எங்க கைவசம் நிறைய டியூன் இருக்கு. என்னடா வச்சு எடுத்து விட்டுருமா? ஆரம்பிச்சிருவோங்க. சாமி, அந்த ஆர்மினை பட்டி இங்க கொடுங்க. அதுலயே நாங்க கித்தார் வாசிக்கிறோம். கொண்டாங்க கொண்டாங்க. புதன்கிழமன் போய் சொன்னா பணம் கொடுத்துருவனா? காலண்டர் பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. 10 பைசா தர மாட்டேன். அப்பா இண்டிபெண்டன்ஸ் டே படம் போணும்ப்பா. இல்லன்னு மட்டும் சொல்லிடாதப்பா. நாட்டுல முக்காவாசி பேர் இண்டிபெண்டன்ஸே இல்லாம இருக்காங்க. உனக்கு இண்டிபெண்டன்ஸ் டே படம் கேட்குதாக்க? என்ன பாரு, வெளியில வாங்கினா தைலத்துக்கு காசு கேட்பாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட விளக்கெண்ணையும் வெத்தலையும் ஓசியில வாங்கி நெத்தியில ஒட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தலைகீழா நின்னாலும் இன்னைக்கு காசு கிடைக்காது. போடா போ. என்னடா சிவா, பணம் ஓகேவா? பணம் பார்க்கலாமா? அட போட, நம்ம பாச்சா எதுவும் ஆட்டோ ஒண்ணும் பழிக்கல. ஏன்? வெள்ளிக்கிழமைய சாக்கா வச்சுட்டு பணம் கொடுக்க முடியாதுன்றாரா? போச்சா போச்சா. எனக்கு அப்பயே தெரியும்டா, இந்த வெள்ளிக்கிழமை பணம் தரப்படாதுங்கிற சென்டிமெண்ட்டை ஏதோ ஒரு நாய் கண்டுபிடிச்சிட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு. இப்ப நம்ம படுற அவஸ்தை எவனுக்காவது தெரியுதா? கவர்மெண்ட்ல எதுக்கோ சட்டம் போடுறாங்கயா. இந்த வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஒரு தடா சட்டம் போடுறாங்களா? மாங்கா மாங்கா கிளிபூக்கு மாங்கா மாங்கா. ஏறுங்க ஏறுங்க. இந்த இடத்துக்கு என்ன பேருங்க? சாலிகிராமா. இங்க இருந்து மெட்ராஸ் எவ்வளவு தூரங்க? கிழிஞ்சிச்சுடா. எங்க? யோ, எனக்கு ஒண்ணும் கிளியல. ஆமா, நீ யாரு? எங்க இருந்து வர? என்ன வேணும் உனக்கு? சொந்த ஊரு பொள்ளாச்சிங்க. மெட்ராஸுக்கு போய் மாங்காய் வியாபாரம் பண்ணுனா பெரிய பணக்கார ஆகலாம்னு சொன்னாங்க. சத்தம் வரப்படாது. இப்ப நீ எங்க போகணும் அத முதல்ல சொல்லு. அது இல்லைங்க, அந்த நேரு சிலையா நின்னுட்டு புறா விடுறாருங்க. ஆமா. அந்த இடத்த என்னன்னு கேட்டேன். கிண்டின்னு சொன்னாங்க. அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ கிட்ட போய் கேட்டனுங்க. அந்த இடத்துக்கு பேரு வடபழனின்னு சொன்னாங்க. சரி, இந்த மெட்ராஸ் எங்க இருக்குதே? கொஞ்சம் இருக்கேன்னு சொல்றேன். டே சிவா, நம்ம ஊர் நாடுகள்ல மாங்காமடையன்னு சொல்லுவாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, இந்த பாட்டி தான். கரெக்ட். இவனை வச்சே நம்ம அப்பாவுடைய வெள்ளிக்கிழமை சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதை உடைக்கலாம். ஐயா ஐயா, நீங்க தான் என் பொண்டாட்டியை காப்பாத்தணும். ஏந்திரியா, நீ யாரு? என்ன திடீர்னு வந்து பொண்டாட்டியை காப்பாத்தணும்? நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டிக்கு தலைப்பிரசவம், வழியில துடிக்கிறா. நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாதான் அவளையா வயிற்றுக்கிற குழந்தைய காப்பாத்த முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் யாருக்கும் பணம் கொடுக்கறது இல்ல. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பாரி வள்ளல் கூட புள்ளைக்கு தேர் கொடுத்தது ஒரு வெள்ளிக்கிழமை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பாரி தேர கடனாவா கொடுத்தாரு? நீ கேள்விப்பட்டதுக்கெல்லாம் நான் நஷ்டப்பட முடியாது. அப்பா அப்பா, இவர் யாருன்னு தெரியல? தெரியலையே. நல்லா உத்து பாருங்க, நல்லா உத்து பாருங்க. இவர் பெரிய திருவிளையாடல் சிவாஜி கணேசன். இவனை சும்மா பார்த்தாலே ஒரு வாரத்துக்கு சோறு திங்க முடியாது. இதுல உத்து வேற பாக்க சொல்றியாக்கு? அப்பா, போன வாரம் பிரசவ செலவுக்கா 5000 ரூபாய் வாங்கிட்டு போச்சு சரஸ்வதி. அவங்களோட புருஷன் பா இவரு. ஓ அப்படியா? அப்பா, வெள்ளிக்கிழமை அது இதுன்னு சொல்லி 1000 ரூபாய்க்காக பாத்தீங்கன்னா அப்புறம் இவர் பொண்டாட்டி செத்து போயிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய 5000 ரூபாயும் கிடைக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு தாண்டா உருப்படியா ஒரு யோசனை சொல்லிருக்க. ஒருவேளை எனக்கு ஆம்பளை குழந்தை பிறந்தா உங்க பேரைய வைக்கிறேன். பணம் கொடுத்தா தாத்தா பேரைய வைப்பீங்கடா.
போடா உன் சரஸ்வதியை காப்பாத்தி என் லட்சுமியை மீட்டு கொண்டு வா. டேய் சிவா, என்னப்பா? உள்ள மாவு இருக்கு, 3 தோசை சுட்டு எடுத்துட்டு வா, பசிக்குது. அப்பா பக்கத்துல புதுசா ஒரு ஹோட்டல் திறந்திருக்காங்க, இலவசமா இட்லி தோசை எல்லாம் தராங்களாம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போடா, தீந்துற போகுது. இப்பதான்டா நீ என் மகன். என்னடா சிவா, ஓகேவா? பின்ன மாங்காய் பார்ட்டி அசதிருச்சுல. எங்க வரட்ட 100 ரூபாய் கமிஷன் எடுத்து 900 ரூபாய் வெட்டியா? ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? யோ யாரா? எங்க அப்பன்தான் நடிக்க சொன்னான், எங்கிட்ட கிடையாது. முட்டி பேந்து போக முடி, மரியாதையா பணத்தை எடு. முடியாது. யோ போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவோம். நான் உங்க அப்பா கிட்ட படிச்சு கொடுத்துருவேன். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சோத்துக்கு உழ வச்சுட்டு போயிடாதியா? வேணா ஒண்ணு செய்ய, 100 ரூபாய் எங்களுக்கு கமிஷன் கொடுத்துட்டு 900 ரூபாய் நீ வேணா வச்சுக்க. எடுத்துக்க. ஒண்ணு பண்ண, இந்த 2 ரூபா டீ வாங்கி குடிங்க. யோ, ஒரு டீயே 2 ரூபாயா? டேய், ஒரு டீய வாங்கி 2 பேரும் பிரிச்சாதீங்களா? என்ன மாங்கா மடியன்னு நினைச்சீங்களா? டேய் என்னடா வீடெல்லாம் ஒரே புகையா இருக்கு? ஏதோ தீப்பிடி எரியற மாதிரி தெரியுதுல்ல? டேய் அப்பா வேற தனியா இருந்தாரடா. அப்பா தனியா இருக்காரா? ஐயோ, அப்பா 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 இருக்கிற சொத்தை ஆளுக்கு சரிபாதியா எழுதி வைக்கிறேன்னு சொல்லி இருந்தியே. இப்படி சொல்லாம கொள்ளாம எழுதாம இல்லாம நீ பாடு கிளம்பி போயிட்டேப்பா. இவனை நம்பி இந்த மெட்ராஸ்ல நான் மட்டும் எப்படி தனியா வாழ முடியும்? ஏய், கூப்பிட்டீங்களாடா? ஏண்டா அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டு போயிருவேனாடா? நீங்க எதுக்கு மட்டையை கட்ட நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமாடா. பட்டையை கழட்டி அடிச்சு விட வேண்டியடியா. எது இதா பட்ட? நல்ல ஐவேஸ்காரங்க ரோடு போட்ட மாதிரி எரிச்சல கலப்பாதப்பா. என்ன பண்ணி கொஞ்ச நேரம் எங்களை பதற வச்சிட்டியே. ஈரக்குலைய அத்துப்பிட்டே நீ. அப்பா, எங்க 2 பேருக்கு பசிக்குது, முதல்ல ஏதாவது சோறு தான் போடு. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு யாகமே நடத்த வேண்டியிருக்கு. வாங்கடா, வந்து கொட்டிக்குங்க. கொட்டிக்கிறதா? டேய் சிவா, இந்தா ரசம் ஊத்தி சாப்பிடு. ரசமாப்பா இது? ரசத்துக்கு உண்டான ஒரே குணம் புளிப்பு. அதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. அது எப்படா இருக்கும்? அறிகுறி எப்படி இருக்கும்? போன வருஷம் வாங்கின 100 கிராம் புளிய தினம் எடுத்து திருப்பி 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 பிழிஞ்சு ரசம் வச்சா புளிப்பு எங்க இருந்து வரும்? இல்ல தெரியாம கேக்குறேன். ஏப்பா, என்னமோ பக்கத்துல வெள்ளையா சுண்ணாம்பு தண்ணி மாதிரி வச்சிருக்கிய, இதுக்கு பேர் என்ன வச்சிருக்க? மேலாக்குல கலக்கி ஊத்தினா மோரு, அடியில கலக்கி ஊத்தினா தயிர், 2 in 1. இதுல எதிராம அவனே வேணும். வெண்ணெய் வேணும். அத நேத்தே எடுத்து வித்தாச்சு. வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? வெள்ளங்கனாப்லதான் கலக்கி விட்டு ஊத்து, புடிக்கிட்டு போட்டும். இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும். ஒரே புளிப்பு. கொஞ்சம் உப்பு போடக்கூடாதப்பா. உப்பு தீந்து போச்சு, சாயங்காலம் தான் வாங்கணும். உப்புனா தீரதான் செய்யும், அது அதிகமா வாங்கி வச்சா என்ன? இப்படி நாட்டுல நிறைய பேர் கேப்பீங்கன்னு சொல்லித்தான் ஒரு மாஸ்டர் பிளானே வச்சிருக்கேன். என்ன பிளானு? என்னது சொல்லுங்க. சாம்பாரு, ரசம், உப்புமா, கிச்சடி, இப்படி உப்புல சமைக்கிறதெல்லாம் கடல் தண்ணியில சமைச்சிட்டா நாட்டுல எவனுமே உப்பு வாங்க மாட்டான்ல. எப்படி நம்ம பிளான்? இது ஐநா சபையில சொல்லி மெடல் வாங்க போறேன். கிழிஞ்சது ஐநா. நீ போட்ட இந்த சோத்தை கூட என்னால ஜீரணிக்க முடியும்பா. ஆனா நீ சொன்னியே இப்போ ஒரு மாஸ்டர் பிளான், அதை என்னால ஜீரணிக்கவே முடியாதுப்பா. எப்பா, இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விளாலும் எடுத்து கடல் தண்ணியில் சூப்பு வச்சு ஓவாயிலே ஊத்திர போறாங்க. டேய், உங்களுக்கு வர வர குசும்பு அதிகமா போச்சு. நான் புகையில கிடந்து கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டா தின்னு விட்டு நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உன்னை யாருப்பா கஷ்டப்பட சொன்னா? ஒழுங்கா ஒரு வேலைக்காரி வச்சுக்கன்னா வச்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிற. அதானே? இல்ல நாங்களாவது பர்சனலா ஒரு வேலைக்காரியை வச்சுக்கிறோம் சொன்னா கேக்குறியா? அதுவும் மாட்டேங்கிற. சமையலுக்குப்பா வேலைக்கு வந்தா சேலை ரவுக்கு துணியும் கேட்கப்படாதுங்கிற, சம்பளத்தை பத்தி நினைச்சே பார்க்கப்படாதுங்கிற, வேலைக்கு வர்றப்ப வீட்டுல இருந்து சாப்பாடும் கொண்டு வந்துருங்கிற. இப்படி ஒரு வேலைக்காரி உனக்கு எந்த தேசத்துல இருந்து வருவா? அப்படி ஒருத்தி தாண்டா இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வேணும். இதான் மந்திரிங்க பொழப்பு. என்னடா டெல்லி பிளைட் வந்து ரொம்ப நேரமா ஆச்சு, இன்னும் மந்திரியை காணோம். அவராவது வர்றதாவது. ஏன் என்ன? ஏதோ காட்டு பண்ணி தீவனத்துல ஊழல் பண்ணிட்டாராம். பிளேட்ல வர்றப்ப பாதியில இறக்கி பதவியை பிடிங்கி பசி ஏத்தி விட்டாங்களா வந்துகிட்டு இருக்காரு. டேய் சும்மா சுத்தாதடா. ஆமா, அவர் எங்க அக்கா மாப்பிள உன்னை வந்து சுத்துறேன். அவன் பதவி பறி போய் குதிரை வண்டியில வந்துகிட்டு இருக்கான். ஏன்டா? உண்மையை தாண்டா சொல்றான். அப்ப இந்த மேட்டர் இமிடியேட்டா ஈவினிங் நியூஸ்ல ஃபிளாஷ் பண்ணுவோம். பாப்போம். வேற ஏதாவது ஐட்டம் கிடைக்கும்னு பாப்போம். ஐட்டமா? நியூஸ்ரா? அதுலயே குறியாரு. நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கு. நீ சேவலடா. சரி இருந்து பாத்துட்டே போலாம். சொன்னா நம்ம பிரச்சனை. அம்மா எக்ஸ்கியூஸ் மீ, நான் டெல்லில இருந்து வந்திருக்கேன் இன்டர்வியூக்காக. எம்டி எப்போ வருவாரு? உள்ள வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாரு. உங்க எம்டி கேரக்டர் எப்படி? ரொம்ப ஜாலியான டைப். வித்தியாசமான கேள்விலாம் கேட்பாரு. ஆனா நீங்க முகம் சொலுக்காம பதில் சொல்லணும். அப்பதான் நீங்க செலக்ட் ஆவீங்க. நானும் அப்படிதான் செலக்ட் ஆனேன். தேங்க்யூ. அலகி எல்லாம் எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ.
மிஸ்டர் வரதராஜன் இருக்காரா? அவர் இன்னும் வரல சார். அப்ப அவர் ஃபோன் பண்ணாருன்னா சிவா வச்சு வெயிட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. ஓகே சார். தேங்க் யூ. சும்மா லைலா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். டெல்லி பார்ட்டிடா. ஆமாடா. சார் நீங்க தானே மிஸ்டர் வரதராஜன்? எம்டி யா எம் வரதராஜன். ஐ அம் தியாகராஜன். டிவில என்னோட கம்பேரிங் பார்த்துட்டு இன்டர்வியூக்கு வர சொல்லிருந்தீங்க. ஓ கம்பேரிங் அவங்களா நீங்க? யா ப்ளீஸ் டேக் a seat. Take a seat. Sit down madam, sit down. Please sit down. Sit down. யா ப்ளீஸ் உட்காருங்க. Down. Thank you சார். டிவில என்னோட கம்பேரிங் எப்படி இருந்தது சார்? கம்பேரிங் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அந்த சாங் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல விச்சு? சாரி தியாகு. இல்ல சார், நான் பண்ணது டான்ஸ் ப்ரோகிராம். டான்ஸ் ப்ரோ. ஓ அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் போட்டுருக்கு. ஓ ஐ அம் வெரி சாரி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே யுவர் குட் நேம் ப்ளீஸ்? கங்கா, கமிங் ஃப்ரம் டெல்லி. சரி கழுது அது கிடக்கட்டும். முதல்ல உன் பேர் என்னன்னு சொல்லுமா? அதுதான் சார் அவர் இங்கிலீஷ்ல கேட்டாரு. அப்படியா? தெரியாது உங்களுக்கு. அவர் இங்கிலீஷ்ல கேட்டா நான் தமிழ்ல கேட்க கூடாதா? நான் தமிழ்ல கேட்பேன், ஹிந்தில கேட்பேன், தெலுங்குல கேட்பேன், ஜெர்மன்ல கேட்பேன், இத்தாலியில கேட்பேன், ஏன் மதுரை பாஷையில கூட கேட்பேன். என்ன மன்னிச்சிருங்க சார். டெல்லில இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க, தமிழ் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, தினத்தந்தி மூலமா கத்துக்கிட்டீங்களா? என் தாய்மொழி தமிழ் தான். அப்ப தந்தை மொழி? தந்தை மொழி ஹிந்தி சார். எங்க அம்மா தமிழ்நாடு, எங்க அப்பா டெல்லி. 2 பேரும் லவ் மேரேஜ். ஓ தமிழ்நாடு டு டெல்லியா? நல்ல கனெக்ஷன், நல்ல ஒருமைப்பாடு. வாழ்க வளமுடன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு முக்கியமான கொஸ்டின் மேடம். உங்களை இன்டர்வியூ பண்ண வந்த ஆபீசர் நான் இவ்வளவு பர்சனாலிட்டியா இருப்பேன்னு நீங்க எதிர்பார்த்தது உண்டா? சும்மா சொல்லுங்க. அட கூச்சப்படாம சொல்லுங்க மேடம். சாரி சார், நான் உங்களை ஒரு ஆபீசராவே நினைக்கல, சாரோட சர்வன்ட் நினைச்சேன். சே, இனிமே நான் வாழ்க்கையில டை எங்க தான்டா கட்டுவேன். கங்கா, நீங்க டெல்லியில யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? நோ. உங்களுக்கு எந்த மாதிரி ஆண்களை பிடிக்கும்? உண்மை, நேர்மை, திறமை, இந்த 3 உள்ள ஆண்களை பிடிக்கும். டேய் என்னடா இதெல்லாம்? எங்க வந்து யாருக்கிட்ட எதை கேக்குறது? இந்த கர்மம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அது உன்கிட்ட வேணா இல்லாம இருக்கலாம், என்கிட்ட அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அந்த ஃபைல்குள்ள என்ன வச்சிருக்கீங்க? இதுல என்னோட பயோடேட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்ஸ்லாம் இருக்கு. ப்ளீஸ். நோ. இந்த சர்டிபிகேட்ஸ் பார்த்து செலக்ட் பண்றதெல்லாம் யூஷுவலான விஷயம். நான் கொஞ்சம் டிஃபரெண்ட் டைப். ஜாதகத்தை பார்த்து தான் செலக்ட் பண்றது. நீங்க இப்ப ஜாதகத்தை கொண்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த கையை கொஞ்சம் நீட்டுறீங்களா? எதுக்கு? இல்ல கையிலயும் ஜாதகம் பார்க்கலாம்னு சொல்றேன். கொடுங்க. என் கண்ணு முன்னாடி கையவே இந்த தடவுறிய. டேய் பாத்ரா, ரேகை அழிஞ்சிர போகுது. ரேகை. சிவா, எவன்டா அவன்? போயிட்டு அப்புறம் வா. சிவா சார். டேய் பாத்தியாடா வீட எவ்வளவு பெருசா இருக்குன்னு? ஆமாடா, நல்லா கோட்டை மாதிரி கம்பீரமா இருக்குல்ல. அப்ப உள்ள நிறைய ரகசியம் இருக்குங்கற? பின்ன உள்ள சுரங்கமே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. சுரங்கம் இருக்குதோ இல்லையோ, உள்ள நிறைய மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். வா உள்ள போலாம். போலாம். டேய் நாய்டா. ஆமா நாய். டேய் அது என்ன ஸ்டைலா குலைக்குது பாறா. டேய் விச்சு, நம்ம யாரையோ அட்டப்படத்துல போட்டு அவங்களுக்கு புகழ் சம்பாரிச்சு கொடுக்குறோம். நம்ம இந்த நாயை ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன்ல போட்டோ எடுத்து அட்டப்படத்துல போட்டா எப்படி இருக்கும்? டேய் கைவிடா. எப்பறா உனக்கு இப்படி வித்தியாசமா ஊருது? அதெல்லாம் பிறவி ஞானம். சாட்லைட் கனெக்ஷனா? அதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப நீ என்ன பண்ற? அந்த நாய் ஒரு டிஃபரெண்ட் ரியாக்ஷன் கொடுக்க வையே, நான் அதை அப்படியே ஸ்டில் எடுக்கிறேன். அவ்வளவுதானே? இப்ப பாரு. நல்ல ரியாக்ஷன் கொடுக்க வைடா. என்னடா சவுண்ட் ஒரு மாதிரியா இருக்கு? மூடு மாதிரி மேல பாத்துற போறா. ஏட்டுக்கு வழி நிக்கும் போது எப்பறா பாயா பாஞ்சிருச்சுடா. ஏண்டா நாய்க்கு மூடு வர மாதிரி ஏண்டா சவுண்ட் கொடுத்த? அறிவு கட்டவனே. இப்ப பாரு, நாய் நம்மள துரத்துது. மார்கழி மாசம்னு தெரியாம போச்சுடா. அப்படியே இந்த பக்கம் போயிடு. நாய்கிட்ட தப்பிச்சு வீட்டுல வந்து பாக்குறேன். இல்லன்னா ஹாஸ்பிடல் வந்து பாய். நாய் கடிச்சா திருப்பி நான் கடி எடுக்க போஸ் கொடுக்க சொன்னா தப்பா? என்ன உனக்கு மரியாதை கொடுத்து பல கிலோமீட்டர் ஓடியாச்சு. திருப்பி இடைஞ்சல் பண்ண நல்லா இல்ல. இறங்க முடியாது போ. ஒரு கூட்டத்தவனால டிவி ஸ்டார் டிவி ரிப்போர்ட்டர்ஸ் இங்க தங்கி இருக்கறனால எல்லா ரூமும் ஃபுல்லா இருக்கு சார். ஓ ஐ see. இந்த ஹோட்டல்ல மொட்டை மாடின்னு ஒன்னு இருக்குமே, அதுல படுத்துக்கலாமா? நோ அங்கல நாட் அலௌட். தேங்க்ஸ். வெல்கம். என்னடா நிலைமை எப்படி ஆயி போச்சு? அதான்டா. ஹாய் கங்ஸ். ஹாய் கங்கா, நீங்க எப்படிங்க? அதான் மூலிகை பெற்ற ராமர்பள்ளி என்ட்ரி பண்றதுக்காக வந்திருக்கேன். அம்மா நீங்க எப்படிங்க?
சரி நீயே சொல்ற. அவர் தான் என்ட்ரி பண்ண வந்திருக்கோம். ரூம் இல்லன்ட்டாங்க. அதான் ஒண்ணும் புரியல. உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நீங்க ஏறுமே ஷேர் பண்ணிக்கலாமே. என்னது உங்க ரூம்லயா? என்ன யோசிக்கிறீங்க? ஓகே ஓகே. அப்புறம் நான் கிளம்பு. நீ அப்படியே இங்க ஓரமா படுத்துக்கோ. காலைல வந்து எழுப்பிடுறேன். ரெண்டு பேரும் சேர்த்தா Oh, no problem. Miss Martina? அது யாரு? He's Shiva and he's Viju, both journalists. Hello. They didn't get any room, so I will share my room with Shiva. Can you share your room with Viju? Oh, don't worry, he's the perfect gentleman. Oh, okay, no problem. Let's go. Go. Come along. மச்ச இருக்குடா. Did you have your dinner? Oh, please. You are tired, you can sleep. அதுவும் finished. Finished? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்னு உனக்கும் புரியல. இருந்தாலும் இந்த ஜென்மத்துல உனக்கு எனக்கு லிங்க் இருக்குன்றது நல்லா புரியுது. இல்ல? What are you talking? அதுவும் finished, இதுவும் finished. அப்பாடா. என்ன கல்ச்சர், இத்தாலி நாட்டு தக்காளி மீதாண்டி. இத்தாலி நாட்டு சந்தனமே, இந்த சாந்தனம் அழுவ விட்டா மதுரை மண்ணே மன்னிக்காதீ என் செல்ல. கங்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க? நீங்க என்ன கேட்டாலும் தப்பா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கேளுங்க. எனக்கு ரூம் இல்லன்னு தெரிஞ்ச உடனே ஏ ரூம்ல வந்து தங்கிக்கணும் அசால்ட்டா சொல்லிட்டீங்களே. எனக்குள்ள ஒரு எல்லோ லைன் போட்டு வச்சிருக்கேன். அதை தாண்டி நான் போகவும் மாட்டேன், உள்ள வர அலோவ் பண்ணவும் மாட்டேன். அப்ப உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தாதான் அவங்க கூட பழகுவீங்க, அப்படிதானே? ஆமா. ஜெய் சிவா, இதான் நல்ல சந்தர்ப்பம். ஐ லவ் யூன்னு சொல்லிடு. சிவா, எனக்கு தூக்கம் வருது. உங்களுக்கு? ஆமாமா, எனக்கு தூக்கம் வருது. நான் இப்படி கீழே படுத்துக்கிறேன். கீழியா? சிவா, நீங்க மேலே படுத்துக்கலாம், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. கங்கா, என்ன சொல்றீங்க? ரெண்டு பேரும் கட்டிலேயே படுத்துக்கலாம்னு சொல்றேன். இடம் இருக்குல்ல? நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்டிலையா? என்னங்க நீங்க? ஐயோ, சாரி சிவா, தூக்கத்துல புரண்டு வந்துட்டேன் போல இருக்கு. என்னங்க எல்லோ லைன் கிரீன் லைன் ஏதோ சொன்னீங்க, அதெல்லாம் தாண்டி கடைசில டேஞ்சர் லைனுக்கே வந்துட்டீங்க. அது டெல்லியில இருக்கும்போது பாட்டியை கட்டுப்பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். அந்த பழக்கத்துல தான் இப்படி. நானும் தூங்கும்போது எங்க அப்பாவை கட்டுவேன். அந்த மாதிரி உங்களை கட்டி பிடிச்சிருந்தா நிலைமை என்ன ஆகுறது? இங்க பாருங்க, நீங்க கட்டிலுக்கு அந்த பக்கம் படுங்க, நான் இந்த பக்கம் படுக்கிறேன். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த பெட் தான் ஒயிட் லைன். மறுபடியும் குட் நைட் சிவா. குட் நைட் இல்லைங்க. நம்ம தொழில் ரகசியங்களை இவ்வளவு தைரியமா வெட்ட வெளிக்கு கொண்டு வந்திருக்கானுங்களே, யாரா இந்த தங்க கழுகு வெள்ளிக்குருவி? யாருன்னு தெரியல தலைவரே, புனைப்பேர்ல பல விஷயங்களை இப்படி அம்பலப்படுத்திட்டு வராங்க. அவனுக்கு யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த தங்க கழுவிய வெள்ளிக்குருவியை உருக்கி நான் இடுப்புல அரணா கொடியா போட்டே ஆகணும். அந்த அண்டர் கிரவுண்ட் மேட்டரை போட வேண்டாம்னு சொன்னனே, கேட்டியாப்பா? வந்தவனுங்க நீதான் சுத்தி அடி எடிட்டரான்னு கேட்டு என்ன சுத்தி சுத்தி அடிச்சுட்டாங்களே. புரட்சியாடா பண்றீங்கன்னு என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டாங்கப்பா. வந்தவனுங்க யாருன்னு தெரியுமா சார்? எங்கடா பார்க்க விட்டாங்க? பார்த்திருந்தா ரெண்டு கண்ணையும் தோண்டி நல்ல விலைக்கு வித்துட்டு போயிருப்பாங்கடா. வந்தது யாருன்னு எனக்கு தெரியும் சார். ஏய்
இன்னும் உங்க பக்கம் தலை காட்ட மாட்டேன் தலைவா. ஐயோ நில்லுங்க, என்ன விட்டு போகுதுங்க, நில்லுங்க. அண்ணா தண்டல்பாண்டி வந்துட்டாரு. அண்ணா தண்டல்பாண்டி வந்துட்டாரு. அக்கா தண்டல்பாண்டி வந்துட்டாரு. தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சிக்கனமாய் போட்டு வைப்பா தேதி ஒன்னிலே அன்பாக போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாக்கி ஆட்டி பாப்பான். வணக்கண்ண. முதல்ல இந்த மாதம் கடைக்கு வந்திருக்கீங்க. உங்களை எப்படி வரவேற்கிறதுனே தெரியல. ஏலே, இந்த மாதவன் கடைக்கு நான் நுழையிறது வேணா புதுசா இருக்கலாம்டா. ஆனா இந்த ஏரியாவை பத்தி ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும். எர்ரா தண்டல் பணத்தை. அண்ணா, எதிரில கவர்ச்சியா ஒரு பொண்ணு கடை போட்டிருக்கா. கூட்டம் எல்லாம் அங்க போயிடுது. நமக்கு வியாபாரமே இல்லன்னு. அப்ப அந்த கவர்ச்சியா இருக்கிற பொண்ணுகிட்டே கடையை கொடுத்துரு, நான் பணத்தை அங்க வசூல் பண்ணிக்கிறேன். டேய், நீ எல்லாம் வியாபாரத்துக்கே லாயக்கு இல்லடா. என்ன பணத்திலே குறியா இருக்கீங்களா? நான் பணம் இல்லைங்கிறதுனாலதானே சொல்றேன். ஒரே ஊர்க்காரன் தானே விட்டு கொடுத்தா என்ன? இந்த ஊர் உறவெல்லாம் சொல்லி என்கிட்ட டா விடக்கூடாது. இந்த காசு பணத்து முன்னாடி எனக்கு இந்த உலகமே ஒண்ணுதான். நான் என்ன மூட்டைக்குள்ளே பதுக்கி வச்சுட்டு இல்லைன்னு சொல்றேன். உன்னைய மாதிரி இந்த ஒளிச்சு வைக்கிற பயிர்களுக்காகத்தான் அமெரிக்காவில இருந்து இந்த பணம் கண்டுபிடிக்கிற கம்ப்யூட்டர் கொடைய வரவழைச்சிருக்கேன். இப்ப பார், பணம் எங்க இருக்குதோ அங்க லைட் எரிஞ்சு சிக்னல் காட்டும். மவனே, நீ மாட்ட போற. எர்ரா பணத்தை நீயா எடுத்துட்டேனா 5 வட்டி, நான் எடுத்தேன் 10 வட்டி ஆகும். எப்படி உனக்கு வசதி? இல்ல, நானே எடுத்து கொடுத்துறேன். இந்தாங்க மொத்தமா 500 ரூபா. இந்த பதுக்கிற வேலையெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட வச்சுக்க, இந்த பாண்டியன்ட்ட வச்சுக்காத, பின்னி புடிவேன். வாங்க சார், உங்களதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன விருந்து வைக்க போறியா? அது இல்ல சார், நாட்டுல எல்லாருமே காய்கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் வாங்க யாருமே வர்றதில்ல. உங்க வட்டி பணத்தை அடுத்த வாரம் தரேன். காய்கறி கடைக்காரங்கள்ட்ட கேட்டா எல்லாரும் மட்டன் மீன் திங்கிறாங்க, காய்கறி திங்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. மீன் விக்கிற ஒன்னைய கேட்டா எல்லாரும் காய்கறி திங்கிறாங்க. நீ போய் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த வாரு மரியாதையா பணத்தை எடுத்துரு. விவகாரமான கொடை. பணம் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டு நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிரும். ஞாபகம் வச்சுக்க. இந்தாங்க சார் உங்க வட்டி பணம். கலா, நீ விக்கிற மீன் வேணா வாடகையா இருக்கலாம், உன் மனசு சுத்தமா இருக்கணும், தெரிஞ்சுக்க. இத்தாலியே என் தக்காளியே உன்னை மறக்கவே முடியலையே. டேய் சிவா, என்ன பலமான யோசனை? அது ஒண்ணுலடா வச்சு அந்த டெல்லி பார்ட்டி மசியவே மாட்டேங்கிறாடா. நானும் பல டைப்பா லுக் விட்டு பாத்துட்டேன். என்னென்னமோ ரொமான்டிக்கா பண்ணியும் பாத்துட்டேன். அவகிட்ட ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலடா. பொண்ணுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காத பொம்பளையே நாட்டுல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என்னடா சொல்ல வர? வந்துட்டேன் கேளு. என்ன? நான் சொல்லி தர்ற மாதிரி கங்காவை வர்ணிச்சு அழகா ஒரு கவிதை எழுதுற. சரி. அந்த கவிதையை அவ அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ற. அத படிச்சவன அவ கிறங்குவா, அருமையான கவிஞன்னு உன்னை நினைச்சு மயங்குவா. அதுக்கப்புறம் டெல்லியே உன் கையில தான். சொல்ற? ஏன்டா அப்படி பயமுறுத்துற? நிஜமா தான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம், இந்த கவிதையை நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரூட் மாறிடும். அப்புறம் டெல்லி என் கையில உன் டெபாசிட் காலிலாம். ஓஹோ, இந்த மகருக்கு இப்படி ஒரு ஆசையா? போட்டோம்.
நீ நம்ம அப்பனும் சேர்ந்து இந்த முகரை ரொம்ப கேவலப்படுத்துறீங்களா? பின்னால வருத்தப்படுவீங்க. சொல்றேன் கேட்டுக்க. சொல்றா. எழுது. டெல்லியில இருந்து தமிழகத்துக்கு புறப்பட்டு வந்த இளம் புயலே. ஆஹா, என்ன அருமையான ஓபனிங். உன் கண்கள் இருக்கிறது கருந்திராட்சை மாதிரி, உதடுகள் இருக்கிறது உறுத்தி வைத்த ஆரஞ்சு பழம் மாதிரி, உன் கழுத்து கத்திரிக்காய் போல் பளபளப்பானது. நாட்டுல எவனாவது ஒரு பொண்ணை பொடலங்கா கத்திரிக்கான்னு வர்ணிப்பானா? அவன் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்ல வேலை செய்யறவனா இருப்பான். அப்ப அவன் எழுதின லெட்டருக்கு உங்க மனசுல எந்த ரியாக்ஷனுமே இல்லையா? முன்ன பின்ன தெரியாதவன் லவ் லெட்டர் எழுதுனா எப்படிங்க ரியாக்ஷன் வரும்? ஒன்லி ஆக்ஷன் தான். ஒருவேளை நீங்க டெல்லியில வளர்ந்ததுனால தமிழ்நாட்டு காதல் பிடிக்காம போயிடுச்சோ? இப்படி பேர் கூட போடாம லெட்டர் எழுதுறதுதான் தமிழ்நாட்டு காதலா? சிவா, தமிழ்நாட்டு பொண்ணு டெல்லி பொண்ணுங்கிறது இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே காதல், கல்யாணம், தாய்மை, இதுல எல்லாம் ஒரே தாட், ஒரே ஃபீலிங்ஸ் தான். அந்த லெட்டர் எழுதணும் உங்களை தேடி இங்க வந்தானா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே கொஞ்சம் ரைட்ல திரும்பி பாருங்க. அந்த போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்து லெஃப்ட் ரைட் வாங்கி கம்பி என்ன வச்சிருவேன். லெட்டர்ல இருந்து கைரேகை கூட எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்க, அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் அவனை பிடிக்க ஹெல்ப் பண்ணுங்களேன். இல்லீங்க, சைதாப்பேட்டைக்கு வசூல் பண்ண போற இடத்துல எங்க அப்பாவை ரவுடிங்க பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அவரை காப்பாத்தான் போயிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த உடனே அதை மறந்துட்டேன். போடுறேங்க. டேஞ்சர் பார்ட்டியா இருக்கல. ரோட்ல நிக்கிற போலீஸ காட்டுனதுக்கு இப்படி பயந்து எஸ்கேப் ஆகுறீங்களா? இப்பதான் புரியுது லெட்டர் யார் எழுதுனான்னு. ஏய், இனிமே என் காதலுக்கு நீ எந்த பிளானும் கொடுக்க வேணாம். நானே என் சொந்த பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு ஐடியா பண்ணிட்டேன். என் காதலை எப்படி கரை சேர்க்கணும் எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் பண்ண வேணாம். ஓகே? சும்மா இருக்க மாட்டா. பிச்சு பிடிச்சு எல்லாம் சிவா, காதல்னா போலீஸ், வில்லு, ரவுடி, கோர்ட்டு, ஜட்ஜ் அப்படி இப்படின்னு இருக்கு தாண்டா செய்யும். இதெல்லாம் சமாளிக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து டென்ஷன் ஆகப்படாது. விசிலுக்கு பிறந்தவனே சொல்லிட்டு இருக்க. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் எங்க அப்பா குடுறா. டேய் குடுறா. அங்கிள் அங்கிள் என் விசில கொடுங்க அங்கிள். அங்கிள் என்ன? என்னடா? டேய் விசில முழுங்கிட்டியா? கக்கு. டேய் டேய், இனி விசில் வாய் வழியா வெளியில வர மாதிரி தெரியல. வேற வழியா வர வச்சலாம்டா. வா பாட சீக்கிரம். நடுவுல எங்கயாவது மாட்டிக்க போகுது. மெதுவா மெதுவா மெதுவா. டேய் பாத்து மூச்சு விடுறா. நின்ற போது ஏங்க இந்த பழத்தை எடுத்துக்கிறேன். டேய் 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 டேய், இந்த பழத்தை நான் சொல்ற வரைக்கும் அடி. அடி, நிறுத்தாம அடி. 5 நிமிஷத்துல ரிசல்ட் தெரியும் பாரு. டேய் விசில் தள்ளி விடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த விசில் கேப்ல முழுங்க. இந்த அடி. அப்படி 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 அடி. அப்படி அடி. அப்படியே முழுங்கடா. புடி 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 புடி. பாரு கொஞ்ச நேரத்துல தெரியும் பாரு. என்னடா? டேய் விசில் சவுண்ட் நின்னு போச்சுடா. அப்ப வயித்துக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபீலிங் வர மாதிரி இருக்குமே. ஆமா ஆமா ஆமா, இங்கதான் இருக்கு. அப்படியே போய் வெளியே அனுப்பிட்டு வா. போடா போ. பாத்து போடா. வழியில ஏதாவது அசிங்கம் பண்ணாத. வந்துருச்சுடா. இந்த பழைய எலும்ப மிதிச்சு மிதிச்சு எலும்பெல்லாம் இடம் மாறி போச்சா? நீ அந்த பொண்ணை பாக்கணுங்கிறக்காக என்னை காலையில 3:45 எழுப்பி இம்சை பண்றியடா. டேய் நீ தானடா என் லவ்வுக்கு ஆளினா? ஏன் தாத்தா உட்காந்துட்டீங்க? டயர்டா இருக்கா? இனிமே நான் ஒரு அடி எடுத்து வச்சா நெஞ்சு அடிச்சுக்கிட்டா. தாத்தா தாத்தா ஓடாதீங்க. நெஞ்சு அடிச்சுக்கோ. டேய் உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா. போடா தாத்தா போடா போடா. தாத்தா எங்கடா எங்கடா போய் இறங்கி. டெல்லி பார்ட்டி. டேய் அவன் முன்னால நெத்து பண்ண வண்டி நான் வச்சிருந்தா நான் நெத்து பண்ணலாம். எப்படி? டேய் எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லையா? புறா. என் பிரச்சனை போயிரும்டா. டேய் நீ புறா. போடா வண்டி வேணா ஒண்ணு போய் தரேன். போடா. அந்த பெருசுங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நல்ல யங் மேன்ஸ்கள். சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் மிஸ்டர் அச்சுதன் நாயர். கேரளாவுல தியேட்டர் வச்சிருக்காரு. தேட்டரா? பக்கத்துல பச்சை பனியன் போட்டு ஒரு பாலிய இளைஞர் நிக்கிறாரு. இருக்காரு யாரு?
ஆந்திராவுல சர்க்கஸ் வச்சிருந்தாரு. இப்ப அனிமல்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அனிமல்ஸா? குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இவர் எக்ஸ் சர்வீஸ் மேன். டெல்லிக்கு பின்னாடி எல்லா ஸ்டேட்டும் மூச்சு வாங்கிட்டு இருக்கு போல இருக்கு. இப்படி காலையில வாக்கின் வந்தேன்னா எல்லா கிழவனும் இன்னும் 10 வருஷம் உயிரோட இருப்பான். ஹலோ ஜென்டில்மேன், அந்த இந்தியன் சைட் உங்களோட தானே? என்ன கேட்ட? ஏண்டா எங்க பர்சனாலிட்டி என்ன, எங்க ஸ்டேட்டஸ் என்ன, எங்களை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சார் சாரி சார் சார் சாரி சார் சார். ஏண்டா 2 டயரு 3 பைப் இருக்கு, அதுக்கு சைக்கிள் பேர் வச்சு அதுக்கு சொந்தக்காரன் நானா கேக்குறேன். எல்லாம் துப்பா கேக்குறாங்க. அதுவும் யார உங்க கேக்குறேன். நீங்க தப்பா நினைக்கிறீங்க மேடம். அவன் சைக்கிள் எடுத்து போறான்டா. போனா போது அப்பாட சொல்லி சமாளிக்கலாம். எப்படி என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நாளைக்கு உங்களை லஞ்ச் கூப்பிடலாமான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாரி, நாளைக்கு மூலிகை பெட்ரோல் ராமர்பிள்ளை என்ட்ரி பண்றதுக்காக ராஜபாளையம் போறேன். சோ என்னால வர முடியாது. ஓ போறீங்களா? ராஜபாளையமா? நாங்க பிறந்த ஊரே அதாங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை. பை. கிளம்புறதுக்கு பாருங்க யோகத்தை. டூர் எப்படி இருந்தது? தஞ்சாவூர் எனக்கு புதுசு இல்லையா, ரொம்ப டிஃபரெண்டா ஜாலியா இருந்தது. ஆமா, இப்போ எங்க போயிட்டு இருக்கீங்க? உன்னோட பர்த்டேக்கு பட்டு புடவை எடுக்க தான் இப்ப நம்ம கடைக்கு போயிட்டு இருக்கோம். கமான் டார்லிங், அப்படியே வாயில வை. ஒரு வெள்ளக்கார பொண்ணை வச்சு வித்த காட்டிக்கிட்டு இருக்கானே, நல்லா தான் காட்டுறான். ஓ வாயில ஐஸ்கிரீம் ஓட்டி இருக்கே. பம் 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 ஆரம்பம் பிம் 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 பேரின்பம். டாய் 7-8 நாள் கராச்சு கண்ணே. லிச்சு இல்ல கண்ணே. யாராவா? டாய். அட அப்பா, அப்பா என்னப்பா? எப்பா என்ன பார்க்லயே வசலா? டேய் யாரா அது? எங்க இருந்து அத புடிச்சிட்டு வந்த? சு கேள்வி ரொம்ப ராங்கா இருக்கு. புடிச்சு வர்றதுக்கு என்ன ஆடா மாடா? இங்கிலீஷ் ஐஸ்கிரீம். ஆமா, இது எந்த நாட்டுக்கார புள்ளடா? இத்தாலி தெரியுமாப்பா? இத்தாலி. நீ எங்க இத்தாலி நாட்டு தக்காளியே பாத்துக்க மாட்ட. அந்த பணக்கார நாட்டுல இருந்து பறந்து வந்த பைங்கிலி. ஓ ரேஞ்சுக்கு இத்தாலி நாட்டு கார் தான் வாங்க முடிஞ்சு. ஆனா ஏ ரேஞ்சுக்கு இத்தாலில இருந்து ஒரு அழகு தேவதை எடுத்துட்டு வந்திருக்கேன். பார் சீம பசுமை. மானே, உன்னை சோறு போட்டு வளர்த்தது வீண் போலடா. பின்ன Who is this old man? டார்லிங், மை ஃபாதர். Your father? Oh, my father-in-law. டேக் இஸ் blessing. என்ன பிளஸ் பண்ணுங்க மாமா. நல்லா இருக்கு. அதுக்குள்ள தமிழ் கலாச்சாரத்தை பிராக்டிஸ் கொடுத்துட்டியாடா? ஓகே ஓகே. நேரு பரம்பரைக்கும் இத்தாலி நாட்டுல இருந்து ஒரு மருமக, இந்த பாண்டிய பரம்பரைக்கும் இத்தாலி நாட்டுல இருந்து ஒரு மருமக, டில்லிக்கு நமக்கு ஏதோ ஒரு ஸ்டார் லிங்க் இருக்கும் போல இருக்கே. சொத்து கித்து நிறைய இருக்கான்னு கேட்டுக்கிட்டியாடா? அடச்சே, உன் புத்தி ஒண்ணே விட்டு போமாப்பா. அதெல்லாம் எக்கச்சக்கமா கிடக்கு. டேய், இந்த தோல்ல கை போடுறது, பார்க்ல படுத்து பரடுறது, ஐஸ்கிரீம் வாங்கி நக்கறதெல்லாம் கல்யாணத்துக்கு பின்னாடி வச்சுக்கடா. நம்ம கலாச்சாரத்தை கெடுத்து விடாங்கடா. வெள்ளக்கார புள்ள வரட்டுமாடா? வணக்கம். ஓய் வசல பண்ணாம. ஒன் மோர் டார்லிங். டேய், மறுபடியும் என்ன மாப்ப முடிச்சிட்டு வீட்டுக்கு வாடா சீக்கிரம். ஓகேப்பா. பாட்டுக்கு ஆற அளவுக்கு ஆளாச்சடி. கெட்டப்பெல்லாம் மாறி ஒரிஜினல் மெட்ராஸ் ரேஞ்சுக்கு பிக்கப் ஆயிச்சடி. டேய், வில்லேஜ் பார்ட்டி இப்ப வெஸ்டர்ன் ரேஞ்சுக்கு டெவலப் ஆயிடுச்சு. நடக்கிற காரியமா இது? நம்மளோட நல்லா இருந்தோட அதானே? அடே ஐயோ, என்னடா பாட்டு மாறிடுச்சு? தெரியலையே. சரி இதுக்கு ஆடு. விருந்து களைச்சு காட்ட போறண்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் தலைகீழா பாடம் படுது, கொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறகுறாப்புல விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேலாட்டார விருந்து களைச்சு காட்ட போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியான ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. மௌனேலா, அப்பா என் ஆத்ம திருப்திக்கு இன்னைக்கு தாண்டா ஒரு காரியம் பண்ணிருக்கீங்க. அப்படியா? எப்பா
நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஆமாடா. அந்த சந்தோஷம் மாறதுக்குள்ள ஒரு 200 ரூபா கொடுப்பா. 200 ரூபா என்னடா, 500 ரூபா தரேன்டா. ஐயோ அப்பாடா. என்ஜாய். டேய் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 1000 ரூபாய்க்கு சேர்த்து ஆடிக்கலாமேடா. இல்ல இது டம்மியா ஒரிஜினலா பாத்துக்குறோம். டேய் ஒரிஜினல் நோட்ரா, தெரியாம கொடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வா இன்னைக்கு நைட்டு உஜாலாதா. ஏச்சு பிள்ளைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க ஐயா எண்ணி. காணா போனா நம்ம சைக்கிள். என்னப்பா சைக்கிளை வச்சுட்டு காசு கேக்குறே, உன் சொந்த வண்டியா? இது எங்க பரம்பரை சொத்து சார். இந்த சைக்கிள்ல போய் தான் எங்க தாத்தா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துக்கிட்டார். ஓஹோ சரி, பரம்பரை சொத்தை விக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய நெருக்கடி? இமிடியேட்டா விழுப்புரம் போய் எங்க மாமா பொண்ணோட சினிமாவுக்கு போகணும். ரொம்ப தேவைதான். உடம்பு ஒண்ணுதான் சொந்தம், பாக்கி எல்லாம் அட்டையை போட்டது. வாட்சு மோதிரம் செயின் எல்லாம் ரேட்டு கொடுக்கறதானா? எல்லாம் நல்ல விலை வந்தா கொடுக்கறது தான். சரி இந்த வாட்சை கொடு. பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு போங்க. இல்லப்பா, பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, அவர் இது மாதிரி பாரம்பரியமான சைக்கிள் தரமான வாட்ச் எல்லாம் வந்தா வாங்கிக்கிறேன்னாரு. யாருங்க அவரு? இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டரா? விட்டா விழுப்புரத்துல உப்பு சத்தியாகிரத்தை நான் தான் நடத்தினேன் போல இருக்கு. பயங்கரமான ஃப்ராடா இருக்கானே. Hi, black man. Come here. வரமாட்டேன். Come here. அன்னைக்கு வாங்கின உதவியே மறக்க முடியல, மறுபடியுமா? Come here or I'll shoot you. துப்பாக்கி அடியா தாடி சுத்தாலும் சுற்றுவாயா இத்தாலி. வந்துட்டமா, சுட்டாத, அவசரப்பட்டு சுட்டாத. சொன்னா கேளு வேணாமா? Don't be afraid. I like you. I love you. Kiss me. முடியாது, சத்தியமா எங்க அப்பா சத்தியமா முடியாது. ஐயோ அடி பாவி, துப்பாக்கியை காட்டி மிரட்டி முத்தம் கேக்குறீ, இது நல்லாவா இருக்கு? என்னடா ஒரு ஃபிகர் படைய வருது? ஆல்பம் அனுப்பி இருந்தில்ல, அதான் லேடி அடியால அனுப்பியிருக்கா போல இருக்கு. ஐயோ பக்கத்துல வந்தா தெரியும், கொஞ்சம் பொறுமையா இரு பாப்போம். Hello. ஹலோ, உங்க கையை கொஞ்சம் நீட்டுறீங்களா? கையவா? எதுக்கு? ராக்கி கட்டணும். ராக்கி தானே? கட்டுங்க நல்லா டைட்டா கட்டுங்க. ஏய் ராக்கிடா இருக்கட்டும்டா, இப்ப என்ன ஜாக்கிவா கட்டுறாங்க அவங்க? ஏன்டா நீங்க நல்லா கட்டுங்க செல்லங்க, ஆளு கொண்ட கூட கட்டுங்க, நிறைய இடம் இருக்கு. ஏன் ராஜா கட்டுங்க நல்லா கட்டுங்க. நல்லா இருங்க, கனவு கண்ணிகளா நல்லா இருங்க. டேய் சிவா, இந்த ஹாஸ்டல்ல ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்காக எவ்வளவு பந்தா கட்டிட்டு அலைஞ்ச. இப்ப பாத்தியாடா, குறுப்பா வந்து கலர் கலரா அங்கங்க லவ் கடையாளமா கட்டி வச்சிருக்காங்க. நெத்திய டேய், இதுக்கெல்லாம் ஸ்டார் சைஸ்ல அங்கங்க மச்சம் வேணும்டா. மச்சான் எதுக்கு? அவங்களுக்கு எல்லாம் அண்ணனா இருக்குக்கா? எது அண்ணனா? ஆமாடா கண்ணா, எந்தெந்த பொண்ணுங்க உன் கையில இந்த ராக்கிய கட்டினாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அண்ணமுறை ஆயிட்ட. என்ன சொல்ற? புரியல? அவங்க எல்லாருக்கும் நீ ஒரே அண்ணன். அப்ப இவங்க எல்லாம் எனக்கு தங்கச்சியா? விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை. நிறுத்துறா, என்ன ஃபீலிங்க? சரி அதான் அப்பயே சொன்ன, கேட்டியா நீ? கங்காடா, டேய் சிவா, என் பாவம் ஒண்ணு சும்மா அவடல பாத்தியாடா? கையில ராக்கியோட கங்கா உன்னைத்தான் தேடி வர்றா. உன் கையில கட்ட போறா, உன்னை அண்ணன்னு கூப்பிட போறா. உன் கனவெல்லாம் ரிவர்ஸ்ல போகுதுடா. நீயும் பேத்தாச பாட்டு பாடத்தான் போற.
அவளுக்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் அவ கொண்டு வர ஒரு ஜார் நூல்ல போகுதுடா. நடக்கட்டும். மறுபடியும் உன்னை தங்கச்சியோட மீட் பார்த்தாப்பா.